இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். මේ ආශිර්වාදවත් වේලාව නිසා උන්වහන්සේට මම ස්තුති කරමි. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிப்போமாக. ලූක්තුමාගේ සුභාරංචියේ 5 වෙනි පරිච්ඡේදයේ පළමු පද 2 කියවමු. லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ලූක් 5 වෙනි පරිච්ඡේදයේ පළමු පද 2. තවද උන්වහන්සේ ගෙනසරත් නම් විල ළඟ සිටියේදී සමූහය දෙවියන් වහන්සේගේ වචනය අසමින් උන්වහන්සේට තෙරපීගෙන සිටියෝය. විල ළඟ ඔරු දෙකක් තිබෙනවා. උන්වහන්සේ දුටුසේක. මසුන් අල්ලන්නෝ ඒ වයින් බැස තමුන්ගේ දැල් සෝදමින් සිටියෝය. பின்பு அவர் கெனிசரத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். இந்த தூதின் தலைப்பு கரையில் நின்ற 2 படகுகள். මෙම දේශනයේ තේමාව වනාහි වෙරළේ නවතා තිබුණු ඔරු දෙක. இந்த சம்பவம் எல்லாரும் அறிந்த சம்பவம்தான். මේ සිදුවීම වනාහි සියල්ලන් දන්නා වූ එකකි. தேவனுடைய கிருபையினாலே இதை சற்று வித்தியாசமாக இந்த வசனங்களை தியானிப்போமாக. දෙවියන් වහන්සේගේ කරුණාව කරුණු කොටගෙන මටත් වෙනස් ආකාරයකින් මේ පද සලකා බලමු. முதலாவது இந்த சம்பவம் நடந்த இடம் எங்கே? මෙම සිදුවීම සිදු වුණ ස්ථානය කොහේද? கெனேசரேத் என்ற ஒரு கடலை நாம் இங்கே பார்க்கிறோம். ගෙන්නසරත් කියනා වූ එම මුහුද අපිට දකින්න இந்த ලැබෙනවා. கடலின் அருகேதான் இந்த சம்பவம் நடந்தது. මේ මුහුද අසල තමයි මේ සිදුවීම සිදු වුණේ. இந்த கடலுக்கு கின்னரேத் என்றும் கலிலேயா என்றும் மற்ற சில பெயர்களினாலே இது அழைக்கப்படுகிறது. මෙම මුහුදට ගලිලියා මුහුද, ගෙන්සරත් මුහුද කියනා වූ නම්ද අපිට කියවන්න පුළුවනි. இதிலே இந்த கெனேசரேத் என்ற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? ගෙන්නසරත් යන්නේහි අර්ථය කුමක්ද? யாழ், ஹார்ப், யாழ் என்ற ஒரு இசைக்கருவி. වීණාව යන අර්ථයයි. யாழ் நகர், யாழ்ப்பாணம். යාපනය. எனக்கு இந்த வார்த்தையை படித்த போது ஆச்சரியமா இருந்தது. මේ වචනය කියවන විට මට පුදුමයක් වුණා. யாழ்ப்பாணம் பைபிள்ல இருக்கு. යාපනය කියා බයිබලයේ තියෙනවා. அது வேற பேர் இருக்கு, கெனேசரேத். ඒ වෙනත් අර්ථයක් ගෙන්නසරත්. கின்னார் என்ற ஒரு இசைக்கருவியின் பெயர் தான் யாழ்ப்பாணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ඒ உங்க பேர் பைபிள் இருக்குங்க, அதுக்காக ஒரு அல்லேலூயா. உங்க ஊர் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ඔබගේ ගමේ නම බයිබලයේ තිබෙනවා හලෙලූයා කියන්න. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த கடலை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? ඇයි මේ මුහුද ස්වාමීන් වහන්සේ තෝරාගත්තේ? ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்லுகிறார். බයිබල් විශේෂඥයෙක් මෙසේ පවසනවා. ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த பரிசுத்த தெய்வம் 7 கடல்களை உண்டாக்கினார். ආශිර්වාදලත් ඒ දෙවියන් වහන්සේ සමුද්‍රයන් 7ක් මැවුසේක. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் ஆச்சரியத்தக்கமாக இந்த சிறிய கடலை தான் ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொண்டார். නමුත් පුදුමාකාරයෙන් මේ කුඩා මුහුද උන්වහන්සේ තම සේවය කිරීමට තෝරාගත්තා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. முதலாவதாக நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் 2 படகுகளின் ஆவிக்குரிய கருத்து என்ன? 2 படகுகள். මේ බෝට්ටු දෙකෙහි ආත්මික අර්ථය කුමක්ද? ඔරු දෙක. ஒரு படகு என்று சொல்லியிருக்கலாம், එක ඔරුවක් அல்லது ஒரு 3 படகு என்று சொல்லியிருக்கலாம். නැත්තම් ඔරු 3ක් කියා කියන්න තිබුණා. ஆனால் ஆண்டவரோ 2 படகுகளை கண்டார். නමුත් ස්වාමීන් වහන්සේ ඔරු දෙකක් දුටුවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இந்த 2க்கு 2 விளக்கங்களை கொடுக்கிறேன். මේ ඔරු දෙකට තේරුම් දෙකක් කියන්නම්. அதாவது ஒரே அர்த்தம்தான், அதுக்கு 2 வசனங்களை கொடுக்கிறேன். එකම අර්ථය තමයි, නමුත් ඊට පද දෙකක් දෙන්නම්. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் සාලමන්ගේ ගීතිකාවේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 13ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது 13 වන පදයේ කියවන විට சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள்? සූලමිත්තිය තුල ඔබ දකින්නේ කුමක්ද? அவள் 2 சேனைகளுக்கு சமமானவள். ඇය සේනා දෙකකට සමානව සිටියා. படிங்கள். කියමු. චූලමිය හැරි වරෙන්න හැරි වරෙන්න අපනුඹ බලන පිණිස හැරි වරෙන්න හැරි වරෙන්න. திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்?
அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். கர்த்தருக்கு மகிமுண்டாம். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? ශූලමීය බලන්න කැමති වන්නේ මක් නිසාද? சூலமத்தி என்று சொல்லுகிறது ஒரு ஸ்திரீயின் பெயர். ශූලමීය කියන විට ඇය ස්ත්‍රියක්ව සිටිනවා. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் புதிய ஏற்பாட்டு சபை. ආත්මික ඇසින් බලන කල නවගිවිසුම් සභාව. சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? නුඹලා ශූලමීය බලන්න කැමති වන්නේ මක් නිසාද? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். ඇය සේනා දෙකකට සමාන වන්නීය. சூலமத்தி என்ற வார்த்தையின் அர்த்தம் பூரணம். ශූලමීය යන වචනයේ අර්ථය සම්පූර්ණ. இரண்டாவது சமாதானம் ஆக்கப்பட்ட ஒருவள். දෙවනුව සමාදාන කරනු ලැබූ තැනැත්ති. இன்னொரு அர்த்தத்திலே சமாதானத்தில் இவள் பூர்ணமடைந்தவள். තවත් අර්ථයකින් සමාදානයෙන් මැය පූර්ණව සිටින්නීය. கர்த்தருடைய வருகைக்கு சபை போக வேண்டுமானால் பூர்ண சமாதானம் சபைக்குள் இருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ ඊමට සභාව යන්ට නම් සම්පූර්ණ සමාදානයේ සභාව තුල තිබිය යුතුයි. புதிய எருசலேம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? නව යෙරුසලම යන වචනේ අර්ථය කුමක්ද? அது எருசலேம் என்ற வார்த்தைக்கு 2 வார்த்தைகள் அடங்கின ஒரு வார்த்தை. යෙරුසලම වනාහි වචන දෙකක් එකතු කරන ලැබුවා වූ එක් වචනයකි. ஜெரு என்றால் அஸ்திபாரம். යෙරු යනු අත්තිවාරමයි. ஷாலோம் என்றால் சமாதானம். සාලොම් යනු සමාදානයයි. சமாதானத்தை அஸ்திபாரமாக ஒரு தேசம்தான் புதிய எருசலேம். සමාදානය අත්තිවාරම වන දේශය නව යෙරුසලම ලෙස දක්වනු ලබයි. இந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போக வேண்டுமானால் முழுக்க முழுக்க நாம் சமாதானத்திலே பூர்ணமடைந்தவர்களாக இருக்க வேண்டும். එම නගරයට ඔබ මා යන්ට නම් සම්පූර්ණ සමාදානයෙන් යුක්තව ජීවත් විය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இங்கே அவளை குறித்து என்ன படிக்கிறோம்? ඇය ගැන අප මෙහි කියවන්නේ කුමක්ද? இவள் 2 சேனைகளுக்கு சமானமானவள். ඇය සේනා දෙකකට සමානව සිටින්නීය. 2 சேனை என்ற வார்த்தையின் அர்த்தம் மக்னாயிம் என்ற பெயரினாலே அது அழைக்கப்படுகிறது. සේනා දෙක යන්නෙහි අර්ථය මහානායිම් කියන්නා වූ අර්ථය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. நன்றாக வசனங்களை கவனிக்க வேண்டும். ඔබ හොඳින් වචනයට අහුම්කම් දිය 2 යුතුයි. சேனை என்ற வார்த்தையின் அர்த்தம் மக்னாயிம். සේනා දෙකේ යන්නේ අර්ථය මහානායිම්. இந்த மக்னாயிமை குறித்து நாம் முதலாவது எங்க படிக்கிறோம்? මහානායිම් ගැන පළමුකොට අප කියවන්නේ කොහෙද? ஆதியாகமம் 32 அதிகாரத்தின் 2 வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது උත්පත්ති 32 වන පරිච්ඡේදයේ දෙවන පදයේ කියවන විට 32:2 யாக்கோபு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். උත්පත්ති දෙවන පරිච්ඡේදයේ දෙවන පදයේහි යාකෝබ් ගමන් කරමින් සිටිනවා අපිට முதலாம் දකින්න வசனத்திலே පුළුවන්. தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். පළවන පදයේදී දේවදූතයන් ඔහුට සම්බ වුණා. 32 அதிகாரம் 2 வசனம் யாக்கோபு அவளை கண்ட பொழுது இது தேவனுடைய சேனை என்று சொன்னான். යාකෝබ් ඔවුන් දුටු විට මේ දෙවියන් වහන්සේගේ සේනාවය කියා පැවසුවා. எனவே அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். ඒ ස්ථානෙට මහානායිම් යන නම තැබීය. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. மக்னாயிம் என்றால் 2 சேனை என்ற அர்த்தம். මහානායිම් යන්නේ අර්ථය සේනා දෙක යන්නයි. அதனுடைய அர்த்தம் என்ன? ඒ අර්ථය කුමක්ද? ஏறக்குறைய 60,000 பேர் இங்க 2 குரூப் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இது ஒரு சேனை, இது ஒரு சேனை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். මෙම ස්ථානයේ සේනාවන් දෙකක් සහෝදරයන් වශයෙන් වාඩි වී සිටිනවා. ஒரு சேனையுடைய அளவு 60,000. එක සේනාවක සංඛ්‍යාව වනාහි 6,000කි. இந்த பக்கம் ஒரு 60,000. මෙම පැත්තේ 6,000යි. இவர்கள் யார்? මොවුන් කවුද? இங்கே யாக்கோபு தேவ தூதர்களை தான் கண்டான். මෙම ස්ථානයේ යාකෝබ් දකින්නේ දේවදූතයන්. ஏறக்குறைய 1,20,000 தூதர்கள் இங்கே வந்தார்கள். ආසන්න වශයෙන් ලක්ෂ 1.20ක් එම ස්ථානයට පැමිණියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இந்த වේවා. மகனாயிம் என்ற வார்த்தையின் விசேஷம் என்ன? මේ මහානායිම් යන්නේහි අර්ථය කුමක්ද? பொதுவாக ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு யுத்தம் பண்ண போகும் பொழுது සාමාන්‍යයෙන් රජෙක් තවත් රජෙක් හා සමග යුද්ධයට යන විට அவர்கள் ஜெயம் பெற்று சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது ඔවුන් ජය ලබා නැවත දේශයට පැමිණෙන විට ஜனங்கள் 2 பிரிவாக பிரிந்து மேல தாளங்கள் இசை கருவிகளோடு கூட பாடல்களை பாடி நடனம் ஆடுவார்கள். සෙනග සේනාව නැවත හැරී එන විට සෙනග දෙපැත්තේ සිටමින් ඔවුන් තූර්ය භාණ්ඩ වාදනය කරමින් ගායනා කරමින් ඔවුන්ට ප්‍රශංසා කරනවා. அந்த நடனத்துக்கு பெயர்தான் மக்னாயிம் நடனம். ඒ නැටුමෙහි නම තමයි මහානායිම්. ஜெயாளிகள் நடனம் ஆடுகிறதான ஒரு அனுபவம். ජයග්‍රාහිකයන් නර්තනය කරන්නව අත්දැකීමක්. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த 2 சேனைகள் எது? මේ සේනාවන් දෙක කුමක්ද? அதற்கு பல அர்த்தங்களை கொடுப்பார்கள். ඒට විවිධ අර්ථයන් තිබෙනවා. இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் ஒரு சேனையாக
கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு சேனையாக இருக்கிறார்கள். අද දේව සේවකයන් එක් සේනාවක් ලෙසත් දේව සෙනග තවත් සේනාවක් ලෙසත් දකින්න ලබයි. அதுதான் கர்த்தருடைய சபையில் இருக்கிறதான இரண்டு சேனைகள். ඒ තමයි දේව සභාවේ සිටින සේනා දෙක. பாருங்கள், ஒரு கூட்ட ஊழியர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். සේවකයන් කණ්ඩායමක් වාඩි වී සිටිනවා. திரளான ஜனங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். මහත් සෙනගක් මෙහි රැස් සිටිනවා. இதுதான் சூலமித்தியின் அனுபவம். මේ තමයි ශූලමිත්තියගේ අත්දැකීම. அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் அனுபவம். ඒ තමයි නව ගිවිසුම් සභාවේ අත්දැකීම. இது ரெண்டும் இல்லை என்றால் சபை இல்லை. මේ දෙකම නැත්නම් සභාව නැහැ. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, ඔබ නැතුව අපි නැහැ. நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை. අපි නැතුව ඔබ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට எனவே ස්තුති இதை වේවා. பிரிக்க முடியாது. මේ බෙදයන්ට නොහැකි. அதுதான் இந்த இரண்டு படகுகள். ඒ තමයි මේ සේනා දෙක. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. சீயோனும் எருசலேமும். සියොනත් යෙරුසලම. 76ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே அது சீயோன் என்றும் எருசலேம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 76 වෙනි ගීතාවලියේ 6 වෙනි පදයේ සඳහන් වන්නේ ඒ සියොනත් යෙරුසලමත් කියාය. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ இது වේවා. ரெண்டும் ஒன்றாய் இருக்கிறது. මේ දෙකම එකට තිබෙනවා. இதை பிரிக்க முடியாது. මේ බෙදන්ට නොහැකි. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. பாஸ்டர் பாபி தமிழ்ல ஒரு பாடலை ஏற்றினார். පාස්ටර් බොබි මේ ආකාර දමිළ ගීතයක් රචනා ஆசை කළා. மணாலா நேச கண்ணாலா அப்படி ஒரு பாட்டு. ஆசை மணாலா நேச கண்ணாலா. ඒ ආකාර වූ දමිළ ගීතිකාව. அது கர்த்தருடைய வரியை விட்டு பாடுகிற பாடல். ඒ උන්වහන්සේගේ ඊම ගැන ගායනා කරන ගීතයකි. இது பெங்களூர்ல இருக்கும்போது ஏற்றப்பட்ட ஒரு பாடல். මේ බැංගලෝරෙහි පාස්ටර් ලිව්වා වූ ගීතයක්. அப்படி மைண்ட்ல ஒரு சிந்தை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ඔහුගේ මනසේ එක්තරා කල්පනාවක් තිබුණා. சீயோனையும் எருசலேமையும் பிரிக்க முடியாது. සියොනත් යෙරුසලමත් වෙන් කළ නොහැකි. இதுக்கு ஒரு வரி, ஒரு வார்த்தை, ஒரு பாடல் வரி தேவையா இருந்தது. මේ උදෙසා වූ ගීත රචනයක් අවශ්‍යයි. அவருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தவர் தான் பாஸ்டர் ஜோயல். පාස්ටර් ජොයල් ඔහුට පසුව සිටියා පාස්ටර්. ரெண்டு பேரும் பாட்டுக்காரர்கள். දෙන්නාම ගීත රචකයන්. அப்ப பாஸ்டர் ஜோயலை கூட்ட ஜோயல் இப்படிப்பட்ட ஒரு தாட் இருக்கு, அதற்கான ஒரு வரிகளை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். පාස්ටර් ජොයල්ගෙන් පාස්ටර් ඇසුවා පාස්ටර් මෙවැනි අදහසක් තිබෙනවා මේ උදෙසා ඔබ ගීතයක් රචනා කරන්න ඕන. சற்று நேரத்துக்குள்ளே அவருக்கு அந்த வரிகள் கிடைத்தது. ටික වේලාවකින් ඔහුට එම පද ලැබුණා. அந்த பாடலை பாடுவீங்களே எனக்கு தெரியாது. මෙහි එම ගීතිකාව ගායනා இந்த කරනවා. வரியை மாத்திரம் பாடுகிறேன். ඒ ගීත පදයේ පමණක් කියන්නම්. உயிரும் உடலும் போல் சீயோனும் சாலேமும் துயர் நீக்கி மகிழ் கொள்ளவே. உயிரும் உடலும் போல் சீயோனும் சாலேமும். පනත් ශරීරයත් වගේ සියොනත් සාලෙම් පුරත්. இந்த சரீரத்தை விட்டு உயிர் போனால் மரித்து போய்விடும். මේ ශරීරයෙන් ජීවනය ගියොත් මිය යනවා. அதனால விலகிக் கொண்டீர்களா? ඒ තේරුම් ගන්නවාද? உயிரும் உடலும் போல் சீயோனும் சாலேமும். ජීවනයත් ශරීරයත් මෙන් සියොනත් යෙරුසලමත්. இதை பிரிக்கவே முடியாது. මේ බෙදන්ට නොහැකි. எங்கே சீயோன் உண்டோ அங்கே புதிய எருசலேம் இருக்கிறது. සියොන කොහෙද? නව යෙරුසලම එහිය. எங்கே புதிய எருசலேம் உண்டோ அங்கே சீயோன் இருக்கிறது. කොහෙද නව යෙරුසලම සියොන එහිය. இதுதான் இந்த இரண்டு படகுகள். මේ තමයි සේනා දෙක. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේගේ නාමයට මහිමේ වේවා. இந்த யாழ் நகரிலும் கூட இந்த ரெண்டு படகுகள் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். මේ යාපනයේද සේනා දෙකක් මම දකිනවා. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இதை உறுதிப்படுத்த இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். මේ තවත් ස්ථිර කරන පිණිස තවත් පදයක් කියවමු. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் ලෙවි 23 23:17. 23:17 நீங்கள் ஒரு மரக்காலிலே 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து නුඹලාගේ වාසස්ථාන වලින් සිහින් පිටි ඒපාවකින් දසයෙන් දෙපංගුවකින් සෑදුවා වූ මුහුන් දමා පිලිසුවා වූ තේවරොටි දෙකක් ස්වාමින් වහන්සේට නාඹුල් පළකොට ගෙනෙල්ලා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலே சேர்ந்த பிற்பாடு ඊශ්‍රායල් සෙනග කානාන් නුවරට ඇතුළු වුණාන් පසු தேவன் சில ஒழுங்குகளை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ උන්ට නියමයන් කළා. இங்கே ஒரு நாளை பார்க்கிறோம், அதுக்கு பெயர்தான் பெந்தைக்கோஸ்தே நாள். මෙම ස්ථානයේ අපට මංගල්‍යයක් දකින්න ලැබෙනවා. ඒ දිනේ තමයි පෙන්තකොස්ත දිනය. இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அறுவடையை செய்து 2 அப்பங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். මේ පෙන්තකොස්ත දවසේදී අස්වැන්න නෙළුවෙන් පසු ඒ ශස්‍යයෙන් දෙකක් ගෙනවිත් ඔවුන් රොටි දෙකක් පිළිසිය යුතුයි. 16 வசனம்
பெந்தைக்கோஸ்தே நாளிலே செய்யப்பட்ட, அதாவது 50ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு புதிய போஜன பலியை செலுத்த வேண்டும். 16 වන පදෙහි 50 වන දවසේ පෙන්තකොස්ත දවසේ අලුත් ආහාර පූජාවක් ස්වාමින් වහන්සේට ඔප්පු කළ යුතුයි. 2 அப்பங்களை கொண்டு வந்து முதற் பலன்களாக செலுத்த வேண்டும். ඒ රොටි දෙකක් පුරුස්සා ප්‍රථම නාඹුල් පළ කොට එය ඔප්පු කළ යුතුයි. இந்த முதற் பலன்கள் இது. මේ නාඹුල් පළ මොනවාද? ஊழியர்களும் முதற் பலன்தான், கர்த்தருடைய ஜனமும் முதற் பலன்தான். සේවකයන් වහන්සේගේ නාඹුල් ඵලය සෙනගත් එසේමය. எனவேதான் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ආත්මේ ප්‍රථම ඵල ලැබුවා වූ අප කියා දේවචනේ ලියා තිබේ. தேவனுடைய சபை முதற் பலன், දේව සභාව නාඹුල් ඵලයය. தேவனுடைய ஊழியர்கள் முதற் பலன். දේව සේවකයන් නාඹුල් ඵල. இதை இன்னும் சற்று ஆழமாய் சொன்னால், මේ තවත් ගැඹුරෙන් කියන විට நீங்கள் தான் தசம பாகங்கள். ඔබ දසවෙන් කොටස 10ல் ஒரு பங்கு கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள். දසවෙන් කොටස ඔබ ගෙනවිත් දෙනවා. ஆனால் ஆழமாய் சிந்தித்தால் புதிய ஏற்பாட்டு சபை ஒரு தசம பாகம். ගැඹුරෙන් සිටින විට නවගිවිසුම් සභාව දසවෙන් කොටසයි. இந்த தசம பாகத்தில் ஒரு தசம பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். මේ දසවෙන් කොටසෙන් දසවෙන් කොටසක් පූජකයන්ට දිය යුතුයි. தசம பாகத்தின் தசம பாகம்தான் தேவ ஊழியர்கள். දසවෙන් කොටසෙන් දසවෙන් කොටස තමයි දේව සේවකයන්. தேவனுடைய ஊழியர்களுடைய அழைப்பு அவ்வளவு விசேஷமானது. දේව සේවකයන්ගේ කැඳවීම වනාහි එපමණ විශේෂිත அதனால එකකි. இந்த ஊழியத்துக்கு வரும்படியாய் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ඒ නිසා සේවයට පැමිණෙන පිණිස ඔබටත් අප ඇරයුම් தசம කරනවා. பாகத்தில் தசம பாகம். දසවෙන් කොටසෙන් දසවෙන් කොටස. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. அதுதான் 2 அப்பங்கள். ඒ තමයි රොටි දෙක. இது 2 அப்பங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. මේ රොටි දෙකක් කියා ලියා තිබේ. இதை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? මේ ගැන අප කියවන්නේ இந்த කුමක්ද? அப்பங்கள் எப்படி உண்டாக்கப்படுகிறது? මේ රොටි සකසන්නේ කෙසේද? நீங்கள் ஒரு மரக்காலில் 10ல் 2 பங்கு மாவிலை செய்யணும். ඔබ ඒපාවකින් දසයෙන් දෙපංගුවකින් ඒ கவனிங்கள். රොටිය සදා இங்க பாருங்கள். සාදන්න ඕන. இந்த கப்பு தான் ஒரு மரக்கால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். මේ කප් එක තමයි ඒපාව. இந்த கப்புக்கு, இந்த மரக்காலுக்குள்ள மாவு இருக்குது. මේ ඒපාවෙහි පිටි තිබෙනවා. இந்த மாவை 10ஆக பிரிக்கணும், 10ஆக டிவைட் பண்ணணும். එය කොටස් 10කට බෙදන්න ඕනේ. அதுல 2 பங்கு மாவு எடுத்து தான் இந்த அப்பங்களை செய்யணும். එහි දෙපංගුවක් ගෙන මේ රොටි සැකසිය යුතුයි. எந்த அப்பத்தை எடுத்து வெயிட் போட்டாலும் ஒன்ன மாதிரி தான் இருக்கும். ඒ කොපමණ පිටි ගෙනත් දැමුවත් එක වගේ තමයි තිබෙන්නේ. அது 10ல் 2 பங்கு மாவிலை செய்யப்பட்டது. එය 10න් එක කොටස් දෙකකින් සකසන 10 நியாயப்பிரமாணத்தை காண்பிக்கிறது. 10 ව්‍යවස්ථාව පෙන්눔 කරයි. 2 அன்பின் பிரமாணங்களை காண்பிக்கிறது. දෙක ප්‍රේමී ආඥාවන් පෙන්눔 කරයි. ஆண்டவர் ஆகிய இயேசு 10 பிரமாணத்தை 2ஆக மாற்றினார். ස්වාමී යේසුස් වහන්සේ දසපනස 52ක් ලෙස මාරු කළා. முதல் பிரமாணம் என்ன? පළමු ආඥාව உன் කුමක්ද? தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அவரை சிநேகிக்க வேண்டும். නුඹගේ දෙවි වූ ස්වාමීන් වහන්සේට නුඹේ මුළු ශක්තියෙන්ද නුඹේ මුළු ආත්මෙන්ද බුද්ධියෙන්ද ප්‍රේම කරපන්න. இதுதான் பிரதானமான கட்டளை. මේ තමයි ප්‍රධාන එක. 2வது, දෙවනුව நீ உன்னை போல, அல்லது நீ உன்னை நேசிக்கிறாயே அதை போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். නුඹ නුඹට ප්‍රේම කරනවානේ ඒ ආකාරයෙන්ම අසල්වාසියට ප්‍රේම කළ යුතුයි. இதுல ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு விசேஷத்தை உள்ள வச்சு தான் சொல்றார். මේ එක්තරා විශේෂ දෙයක් සංගවා තමයි කියන්නේ. இப்போ என்னோட ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றான்னு வைத்துக் கொள்ளுங்க. මට එම පදේ කියනවා කියා සිතමු. என் பேரு செல்வமணி. මාගේ නම සෙල්වමනි. செல்வமணி, සෙල්වමනි, உன்னை நீ நேசிக்கிறது போல, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, ඔබට ඔබ ප්‍රේම කරන්නාක්ෂේම உன் சகோதரனையும் நேசிப்பாய். ඔබගේ සහෝදරයාට ප්‍රේම කරපන්න. இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ඒ අර්ථය කුමක්ද? உன் சகோதரனை நேசிப்பதற்கு முன்பாக உன்னை நீ நேசி. ඔබටගේ සහෝදරයාට ප්‍රේම කරන්න ප්‍රථමයෙන් ඔබට ඔබ ප්‍රේම කරන්න. என்ன பாச, என்ன புதுசா சொல்றீங்க? මෙන්න මොකද්ද පාස්ටර් අලුතෙන් நான் කියන්නේ? கூட அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். අපත් එසේමයි සිතාගෙන ஆனா ஒரு හිටියේ. தேவ மனுஷன் இதை சொல்லி கொடுத்தார். නමුත් දේව මිනිහෙක් මේ කියා දුන්නා. உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள். ඔබට ප්‍රේම කරන්න ඔබ ඉගෙන ගන්න. அந்த அர்த்தம் என்ன? ඒ අර්ථය කුමක්ද? உன்னுடைய சரீரத்தை, ஆத்துமாவை பராமரிக்க கற்றுக்கொள். ඔබගේ ශරීරයේ ආත්මය රැක බලා ගන්න ඉගෙන ගන්න. சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடுறது கிடையாது. කෑම කන්න ඕනේ වෙලාවෙ කන්නේ නැහැ. எங்கேயாவது போய் ரவுண்ட் அடிக்கிறது, කොහේ හරි රවුම් ගහගෙන ඉන්නවා. தேவையில்லாத குடிக்கிறது, ඕනේ නැති දේ පානය தேவையில்லாத කරනවා. பார்க்கிறது. ඕනේ නැති දේ බලනවා. உன்னை நேசிக்க கற்றுக்கொள். ඔබට ප්‍රේම කරන්න ඉගෙන ගන්න. அப்போதான் மற்றவனை நேசிக்க முடியும். එවිට තමයි ඔබට අන් අයට ප්‍රේම කළ அதான் හැක්කේ. 2 பிரமாணங்கள். ඒ තමයි ආඥා දෙක. இந்த 10ல் 2 தான் இந்த அப்பங்கள் எல்லாம் செய்யப்படும்.
செய்யப்பட்டிருக்கிறார். මේ දසයෙන් දෙපංගුවකින් මේ රොටි දෙක සාදුන් ලැබුවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට මහිම இந்த වේවා. அப்பங்கள் மெல்லிய மாவினால் செய்யப்பட வேண்டும். ඒ සිහින් පිටි වලින් සකසනු ලැබිය යුතුයි. இப்பதான் நமக்கு கிரைண்டர்லாம் வந்திருக்கு, எலக்ட்ரிக்கல் மிஷின்லாம் வந்திருக்கு. දැන් අපිට ඉලෙක්ට්‍රික් ග්‍රයින්ඩර් තිබෙනවා. அப்போ உலையில போட்டு உரல்ல போட்டு தான் இடிப்பார்கள். ඒ කාලේ ඒ වංගෙඩිය තමයි කොටන්නේ. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. எனவே தேவ பிள்ளைகளே, දේව දරුවෙනි, மெல்லிய மாவாக நீங்களும் நானும் மாறுவதற்காக සිහින් පිටි වශයෙන් ඔබ මා මාරු වෙන පිණිස தேவன் பாடுகளுக்குள்ளே கொண்டு போகிறார். දෙවියන් වහන්සේ අපව දුක් විඳීම ඔස්සේ ගෙන යනවා. உங்களுக்கும் பாடு, எங்களுக்கும் பாடுதான். ඔබටත් දුක් විඳීම අපටත් දුක් විඳීම. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. දුක් විඳීම තොරව ස්වර්ගයක් නැහැ. எனவேதான் ஆண்டவர் இடின்னு இடிக்கிறார் எல்லாரையும். ඒ නිසා තමයි උන්වහන්සේ සියලු දෙනාම හොඳට இந்த කොටන්නේ. ரூட்ல போறவங்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னு விளங்கும். මේ පාරේ යන අයට තමයි මේ තේරෙන්නේ. சிலர் இப்படி வந்து குத்தும் பொழுது සමහර මේ ආකාරයෙන් කොටන சில විට கோதுமையோ நெல்லோ அது அந்த பக்கம் போய் விழுந்துரும். සමහර ඒ ධාන්‍ය විසි වෙනවා. அதுக்கு இந்த பாடுகள் தேவையே இல்லை. ඔවුන්ට මේ දුක් විඳීම අවශ්‍ය නැහැ. பாடுகள்னா உங்களுக்கு கஷ்டம்தான். ඔවුන්ට දුක් විඳීම අමාරුයි. அப்படி அங்க போய் ஜம்ப் பண்ணி விழும். ඒ නිසා ඔවුන් පැන යනවා. இந்த அம்மா மார கேக்குறேன், මේ මමගේ ஒரு නසනවා. கோதுமையோ அல்லது நெல் அங்க போய் விழுந்தால் அதுக்கு என்ன சம்பவிக்கும்? වී නැත්නම් ඒ ධාන්‍යයක් එහි විසුණුනොත් කුමක්ද அங்க සිදුවන්නේ? காகம் பறந்து கொண்டிருக்கும். ඒ පක්ෂීන් පියාඹමින් அது සිටී. வந்து தூக்கிட்டு போயிடும். ඔවුනේ රැගෙන යයි. பாடுகளை விட்டு விலகி ஓடுகிறவர்கள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இல்லை. දුක් විඳීම් වලින් පලා යන්නන් දේව අභිමුඛයේ අද නැහැ. ஆனால் ஒரு கூட்டத்தார் இதுக்குள்ள கிடக்குறாங்க. නමුත් සමහර කණ්ඩායමක් මේ තුලම සිටිනවා. எல்லாரும் சேர்ந்து உலக்கை எடுத்து இடிக்கிறது போலதான் இடிக்கிறார்கள். සියලු දෙනාම එකතු වෙලා කොටනවා වගේ තමයි කොටන්නේ. நமக்கு துக்கம் வருது. අපිට දුක පැමිණෙනවා. ஆண்டவரே, என்னை இப்படி இடிக்கிறார்களே, ස්වාමිනේ මෙසේ මට කරනවානේ. எனக்கு இவ்வளவு கடினமான பாதையா මට இருக்கிறது. මේ පමණ අමාරු මාර්ගයක්. ஒன்று விளங்குகள், එකක් තේරුම් ගන්න. நீ இந்த அப்பமாய் மாறுவதற்காக, ඔබ මේ රොටිය වන පිණිස, மெல்லிய மாவாய் மாறும்படி සිහින් පිටිවන පිණිස இந்த ஆண்டவருடைய கிரியை நடந்து கொண்டே இருக்கும். ස්වාමින් වහන්සේගේ මේ ක්‍රියාව අකණ්ඩව සිදුවේ. கர்த்தருக்கு மகிமை වෙන உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. இவைகள் மெல்லிய மாவினால் செய்யப்பட்டது. මේවා සිහින් පිටිවලින් සකසනු ලැබුවා. அடுத்ததாக ඊළඟට இந்த அப்பங்கள் புளிப்பா இருக்க வேண்டுமா? මේ රොටි මුහුන් මිශ්‍ර நல்ல புளிப்பாக பாகம் பண்ணப்பட வேண்டும். එය මුහුන් මිශ්‍ර කර පිපෙන්ට සලස්වන්න ඕනේ. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. பொதுவாக அறிந்த விஷயம் இட்லி. இட்லி எல்லாருக்கும் தெரியும் தான். ඔබ ඉට්ලි දන්නවානේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති அது වේවා. ரெண்டு தானியங்கள்ல அதை மிக்ஸ் பண்றாங்க. ඒ ධාන්‍ය වර්ග දෙකක් මිශ්‍ර කර සකසනවා. ஒன்று அரிசி, එකක් හාල්, மற்றொன்று உளுந்து. අනිත් එක උළුඳු. அதுக்கேற்ற அளவில் அதை வந்து மாவாக அதை உருவாக்குகிறார்கள். ඒවා දෙවර්ගයමගෙන ඒ පිටි සකසනවා. இது மாவாக உடனே எடுத்து இட்லி சமைப்பதே கிடையாது. ඒ පිටි ඇනුන් සැනින්ම ඉට්ලි සකසන්නේ அது නැහැ. இட்லியாகவே இருக்காது. එවිට ඉට්ලි වෙන්නේ නැහැ. அது நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். එය හොඳට හපල තමයි කණ්ඩ වෙන්නේ. நல்ல ஸ்மூத்தா அந்த இட்லி இருக்கணும்னா ඒ මෘදුව තිබෙන්න නම් அது புளிப்பாக பாகம் பண்ணப்பட ඒ வேண்டும். පිපෙන්ට සලස්වන්න ඕනේ. அப்பதான் இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கும், එවිට තමයි ඉට්ලි ඉතා රසවන්නේ. ஸ்மூத்தா இருக்கும். එය සොෆ්ට් වෙන්නේ. அதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ඒ තමයි දෙවියන් වහන්සේ මෙහි කරන්නේ. எனவேதான் வேதத்துல படிக்கிறோம், අප දේව වචනේ කියවනවා. ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ස්ත්‍රියක් ගැන කියා තිබෙනවා. அவள் ஒரு புளிப்பான மாவை எடுத்து ඇය මුහුන් මිශ්‍ර රොටි 3 படி மாவுக்குள் அடக்கி வைத்தாள். එය පිටි ඒ පවන් 3කට දැම්මා. மத்தேயு 28:19 அந்த மத்தேயு 13:33 அந்த வசனம் இருக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள், நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். මතෙව් 13:33 ඒ ලියා තිබෙනවා. ඔබ කියවා බලන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට මහිම 3 වේවා. படி மாவுக்குள் புளித்த மாவை அடக்கி வைத்தாள். ඒ පිටි නැලි 3ට පිපෙන තුරු එහි මුහුන් දැමුවා. அப்போது அந்த மாவு முழுவதும் புளிப்பாகும். එවිට ඒ පිටි පිටම පිපුණා. இது எதை காண்பிக்கிறது? මේ කුමක්ද පෙන්වන්නේ? இந்த ஆவி ஆத்மா சரீரம் தான் 3 படி மாவு. මේ පිටි නැලි 3 පෙන්වන්නේ අපගේ ආත්මේ ප්‍රාණයේ ශරීරයයි. அந்த புளிப்பு எதை காண்பிக்கிறது? මේ මුහුන් පෙන්වන්නේ அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. විශුද්ධාත්ම ආලේපයයි. அந்த புளிப்பை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எடுத்து இந்த 3 படி மாவுக்குள்ள அடக்கி வைக்க வேண்டும். ඒ මුහුන් නැමැති ශුද්ධාත්මය ආලේපය මේ පිටි නැලි 3 තුල දමන්න ඕනේ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. அதுதான் அபிஷேகத்தின் வளர்ச்சி. ඒ තමයි ආලේපයේ වර්ධනය. அப்போதுதான் இந்த மாவு முழுவதும் புளிப்பாக மாறும். එවිට තමයි මේ පිටි පිට සහ මුලින්ම இந்த පිපෙන්නේ. 2 அப்பங்களும் புளித்த மாவினால் செய்யப்பட்டது. මේ රොටිය දෙක පිපුණා වූ පිටි වලින් සකසනු அவர்கள் ලැබුවා. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே மறுரூபமாக்கப்பட்டவர்கள்.
ආත්මයන් වහන්සේගේ ආලේපය කරුණු කරගෙන අන්වෙසක් කරනු ලැබුවා. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ எனவே වේවා. ஆவியில் நிரம்பும் பொழுது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ආත්මෙන් පිරෙන විට ඔබගේ සිහියේ තබා இது ගන්න. வேகமாக ஏதோ கை தட்டுறதுல முடிந்து விடுகிற விஷயம் கிடையாது. මේ වේගයෙන් අත්පොළ සන්ධිය අවසන් වන එකක් නොවේයි. அல்லது பெரிய சத்தம் போடுறதுனால உண்டாகிறது கிடையாது. කෑ ගැසීමකින් ඉවර වෙන එකක් නොවේයි. அது அதை காட்டிலும் வேறொரு விஷயம் ඊට பிரியமானவர்களே. වඩා උසස් දෙයක් එහි තිබෙනවා. அந்த புளிப்பை எடுத்து உனக்குள்ளே அடக்கிக்கொள். ඒ මුහුන් ඔබ තුල තබා ගන්න. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அது முதலாவது 10 2 பங்கு மாவிலே செய்ய வேண்டும். ඒ පළමු කොට පිටි කොටස් 10න් දෙකකින් කළ இரண்டாவது යුතුයි. மெல்லிய மாவா இருக்க வேண்டும். ඒ සිහින් පිටි විය යුතුයි. மூன்றாவது புளிப்பாக பாகம் பண்ணப்பட வேண்டும். තුන්වනුව එය මුහුන් සමග මිශ්‍ර කළ යුතුයි. நான்காவது அசைவாட்டும் காணிக்கையாக அவைகள் இருக்க வேண்டும். හතරවනුව ඒ පූජාවක් කොට ඔප්පු කළ යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. 2 அப்பங்களும் அசைவாட்டும் காணிக்கை. ඒ රොටි දෙකම ආහාර පූජාවක් කොට ඔප්පු அந்த කරනවා. அர்த்தம் என்ன? එහි අර්ථය කුමක්ද? ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? යේසුස් වහන්සේ පැවසියේ කුමක්ද? மத்தேயு 28:19 මතේ 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். නුඹලා පිටත්ව ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරපල්ලා. கிருபையினாலே நானும் ஒரு அசைவாட்டும் காணிக்கை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். උන්වහන්සේගේ කරුණාවෙන් මාද ආහාර පූජාවක් කියා සිතන්න. போன வாரமெல்லாம் சென்னையிலே அசைவாடி கொண்டிருந்தேன். පසුගිය සතියේ චෙන්නයිහි එහෙම යමින් සිටියා. இப்ப யாழ்ப்பாணத்தில் இந்த தானியம் அசைவாட்டப்படுகிறது. දැන් මේ ස්ථානයේ ඇවිත් එසේ පූජා වනවා. இங்க இருந்து போன பிற்பாடு திருச்சி கன்வென்ஷனுக்கு போகணும். ඉන්දියාවට ගොස් තිරුචි රැස්වීමාලාවට යා கர்த்தருக்கு යුතුයි. ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති எல்லா වේවා. அசைவாட்டும் காணிக்கை. මේ සියල්ල ආහාර පූජාවක්. இவங்க எல்லாம் இப்ப எந்த சென்டர்ல எந்த லோக்கல்ல இருக்காங்களோ தெரியாது. ඔබ කුමන ශාඛාවල සිටිනවාද කියා මා දන්නේ නැහැ. ஆசாரிய பிரதிஷ்டையில 3 விதமான பலிகளை செலுத்த வேண்டும். පූජක කැපවීම තුල පූජාවන් තුනක් ඔප්පු කළ அதில் යුතුයි. ஒன்றுதான் அசைவாட்டும் பலி. ඉන්න එකක් ආහාර පූජාව. இன்றைக்கு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். අද මෙහි සිටිනවා. நாளைக்கு ஆண்டவர் எங்கே கொண்டு போவாரோ தெரியாது. හෙට කොහේ ගෙන යන්න යනවද දන්නේ නැහැ. அதனால் தான் எங்கே போக முடியாது என்று சொல்லக்கூடாது. ඒ නිසා මට එහි යන්න නොහැකි කියා எந்த இடத்திலும் அவர்கள் போக வேண்டும். ඕනෑම යවනු ලැබුණු තැනට යා அதுதான் යුතුයි. அசைவாட்டும் காணிக்கை. ඒ තමයි ආහාර පූජාව. எனவேதான் ஊழியர்கள் அடிக்கடி மாறி போகிறார்கள். ඒ නිසා තමයි ස්ථාන මාරු ලබන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அப்படின்னா எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கா பாஸ்டர்? சிலர் கேக்குறாங்க. අපිට ට්‍රාන්ස්ෆර් තිබෙනවාද කියලා සමහරු නසනවා. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்குங்க. ඔබට ස්ථාන මාරු තිබෙනවා. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க, நாளைக்கு எங்க போவீங்களா? யாருக்கு தெரியும்? අද මෙහි තිබෙනවා හෙට කොහේ යන්න වේද කියලා කවුද දන්නේ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. யாரை எங்க கொண்டு போவரே தெரியாது. කොහේද කවුද ගෙනියන්නේ කියලා ஆனா දන්නේ නැහැ. தேவனுடைய நடத்திப்புகளை தான் நீங்க போக வேண்டும். නමුත් දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම පරිදි යා நான் යුතුයි. போறேன் போனா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. මම යනවා කියා ගියොත් එහෙම ඔබට කිසිවක් ලැබෙන්නේ නැහැ. தேவனுனை கொண்டு போவார். දෙවියන් වහන්සේ ඔබව ගෙන கர்த்தருக்கு යයි. ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. எனவேதான் இந்த 2 அப்பங்கள் 2 படகுகளை காண்பிக்கிறது. මේ රොටි දෙක ඔරු දෙක පෙන්වනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அடுத்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது දෙවියන් ඊළඟ කාරණේ බලන විට இந்த கரையில் நின்றதான இந்த படகுலே ஒன்றுமே இல்லை. මේ ඔරුවල කිසිවක් තිබුණේ නැහැ. இரவெல்லாம் போயிட்டு மீன் பிடிக்க தான் போயிட்டு வந்தாங்க. රාත්‍රියේම වසුන් අල්ලන්න ගියා. ஆனா யாருக்கும் ஒரு மீன் கூட கிடைக்கல. නමුත් එක මාළුවෙක් හෝ අසුන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இங்க වේවා. கூட நிறைய கடற்கரையில மீனவர்கள் இருப்பீங்க. මෙහි බොහෝ දීවරයන් සිටිනවා. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஒரு மீன் கூட கிடைக்கல. එක මත්ස්‍යයෙක් හෝ අල්ලා ගන්නට බැරි எனவேதான் වුණා. அவங்க துக்கத்தோட இந்த 2 படகுகளை கொண்டு வந்து கரையிலே நிறுத்தினார்கள். ඉතා දුකෙන් ශෝකෙන් යුක්තව මේ ඔරු දෙක ගෙනවිත් ගාල් කරා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. 5ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? 5 වෙනි පදය ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. ස්වාමිනී අපි මුළු රාත්‍රියේම වෙහෙස වීමු නමුත් මොකක්වත් ඇල්ලුවේ இத නැත. சொல்றது சீமோன், பேதுரு தான் சொல்றார். පේත්‍රුස් තමයි කියන්නේ அவருக்கு සීමෝන්. நல்ல மீனை பத்தி அறிவு இருக்கிறது. ඔහුට හොඳ දැනුමක් තිබුණා වචන ඇල්ලීම இரவெல்லாம் සම්බන්ධයෙන්. பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. රාත්‍රියේ මුළුමනින්ම වෙහෙසුණා නමුත් එකෙක්වත් ඇල්ලුවේ නැහැ. சுருக்கமாய் சொல்லும் பொழுது இந்த படகுகள் இரண்டுமே இப்போது எம்டி, வெறுமையாக இருக்கிறது. කෙටියෙන් පවසනවා නම් මේ ඔරු දෙකම දැන් හිස්. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது வெறுமையாக மாறுகிறான்? දේව දරුවෙක් කෙදිනකද හිස් වන්නේ? நிராசை, வெறுமை, நம்பிக்கையற்ற நிலவரங்கள். ඒ හුදකලාව බලාපොරොත්තු රහිත හිස් වූ හිස් භාවය. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இன்றைக்கு கூட தேவ சமூகத்திலே இந்த 2 கூட்டத்தாரும் நாம் இங்கே இருக்கிறோம். මෙම දේව අභිමුඛයේ කණ්ඩායම් දෙක වශයෙන් අප සිටිනවා. எழுத்தின் பிரகாரமாக வெறுமை, පදාර්ථ හිස් බව. ஆ,
செலவுக்கு பணம் இல்லை. සමහරුන්ට වියදමට මුදල් නැහැ. பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம் இல்லை. දරුවන්ගේ අධ්‍යාපනය උදෙසා මුදල් නැහැ. போதிய வருமானம் இல்லை. සෑහෙන්නා වූ ආදායමක් நான் නැහැ. இங்க வரும்பொழுது ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்றாங்க. මම මෙම ස්ථානයට එන විට සහෝදරයෙක් මට දුරකථන ඇමතුමක් மெசேஜ் දුන්නා. அனுப்பி இருக்கிறாங்க. මැසේජ් එකක් එව්වා. நாளைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. හෙට දරුවන්ට ආහාර දෙන්න විදිහක් නැහැ. வாடகை கட்ட முடியவில்லை. කුලී ගෙවන්න විදිහක් නැහැ. எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க. තවත් කුඩා දරුවන් நான் සිටිනවා. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. කුමක් කරන්නද දන්නේ නැහැ. எல்லா வழியும் அடைபட்டு இருக்கிறார். සියලු මාර්ග වැසී තිබෙනවා. புருஷனுக்கு வழி இல்ல, வேலை இல்ல. ස්වාමි පුරුෂයාට රැකියාවක් නැහැ. இந்த மாதிரி யாராவது இங்க வந்திருப்பீங்க, கவனிங்க. உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறார். මේ ස්ථානයේ මෙවැනි කෙනෙක් සිටිනම් උන්වහන්සේ ඔබ හා සමග තමයි කතා කරන්නේ. கப்பல் இருக்கிறது, ඔරුව තිබෙනවා. வலை இருக்கிறது, රැළ තිබෙනවා. திறமையுள்ள சீமோன் பேதுரு மீன்பிடி மன்னன். දක්ෂ දීවරයන් සීමෝන් සිටිනවා. ஆனா இரவு முழுவதும் ஒன்றும் கிடைக்கல. නමුත් රාත්‍රී මුලින්ලයම කිසිවක් இது කරන්න எழுத்தின் බැහැ. பிரகாரமான ஒரு வெறுமை. මේ පදාර්ථ හිස්කමක්. இது போல මේ වගේ ஆவிக்குரிய வெறுமை இருக்கிறது. ආත්මික හිස්කමක් තිබෙනවා. இது நானும் கூட அனுபவிச்சிருக்கிறேன். මේ මමද අත්දැක තිබෙනවා. நெருக்கமான பாதையில போகும் பொழுது පීඩා සහිත මාර්ගයේ යන විට இந்த பைபிளை எடுத்து வாசித்தா இந்த பைபிளே வந்து எம்டியா இருக்கு. இதுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. මේ බයිබලය ගැන කියවුවත් කිසිවක් නැති දෙසේ දිස්වනවා. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க இந்த வசனங்களை எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாம்? ඇයි මේ වචන නැත්තේ කියා මට පුදුමයක්. இதெல்லாம் நீ கடந்து போக வேண்டிய பாதை. ඔබ ගමන් කළ යුතු මාර්ග මේවාව තිබෙනවා. ஒண்ணுமே இருக்காது மனசுக்குள்ள. කිසිවක් නැහැ. எல்லாம் blank எம்டியா இருக்கும். සියල්ල හිස්. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට ස්තුති. எனவே எழுத்தின் பிரகாரமான வெறுமை உண்டு, ஆவிக்குரிய வெறுமை உண்டு. පදාර්ථ හිස්කමක් ආත්මික හිස්කමක් කියා තිබෙනවා. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தன்னை நிரப்பிக் கொள்ளலாம்? නමුත් දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් තමාව පුරවාගත හැකි நன்றாக කෙසේද? நன்றாக வேத வசனத்தை கவனிங்கள். දේව වචනේ හොඳින් ඇහුම්කන් දෙන්න. கூட்டத்தின் முடிவில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். මේ රැස්වීම අවසානයේ වේලාව දෙනු ලබනවා. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வெறுமையாக மாறுகிறான்? දේව දරුවෙකු හිස්වන්නේ කොයි අවස්ථාවේදී? 4 குறிப்புகளை சொல்ல போகிறேன். කරුණු 4ක් කියන්නම්. அதுல ஏதோ ஒன்று உன்னதாக இருக்கும். ඉන් එකක් ඔබ. அதனால வீணான சிந்தையை விட்டு விட்டு வசனத்தை கவனித்துக் கொண்டே இரு. ඒ නිසා අනවශ්‍ය සිතුවිලි පහ කර දේව වචනේට අහුම්කන් கர்த்தருக்கு දෙන්න. ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. முதலாவது வெறுமையை நாம் எங்கே பார்க்கிறோம்? පළමු හිස්කම අප දකින්නේ කොහේද? ஆதியாகமம் 1 அதிகாரத்தின் 2 வசனம். උත්පත්ති 1:2. පොළව වනාහි පාළුව හිස්ව තිබුණාය. ගැඹුර පිට අන්ධකාරය විය. දෙවියන් වහන්සේගේ ආත්මය ජල මතුගෙහි හැසිරෙමින් සිටිසේක. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். උත්පත්ති 1:1 සියල්ලන් දන්න පදයක්. சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். மீதி நீங்க சொல்லுங்க. சிருஷ்டித்தார். පටන් ගන්නෙදී දෙවියන් වහන්සේ හසත් පොළොවට எல்லா මෙවසේක. குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கிற வசனம். කුඩා දරුවන්ට උගන්වන පදයක්. ஆனா 2வது வசனம் அது வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையா போச்சாம். දෙවන පදය පොළොව වනාහි පාළුව හිස්ව முதல் තිබුණේ. வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் என்ன இடையில என்ன நடந்தது? පළවෙනි පදයත් දෙවන පදයත් අතර මැද සිදුවුණේ මොනවාද? அதேக வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? බයිබල් විශේෂඥයන් පවසන්නේ කුමක්ද? அந்த 2வது வசனத்துக்கும் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையில පළමු පදයත් දෙවන පදයත් අතරතුර தூதர்களுடைய விழுகை சம்பவித்தது. දූතයන්ගේ වැටීම සිදුවිය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தூதர்கள் தான் முதல் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். පළමුකට දූතයන් මවනු ලැබුවා. மனிதன் பூர்ணமானவனாக சிருஷ்டிக்கப்படவில்லை. මනුෂ්‍යයන් සම්පූර්ණ කොට මවනු ලැබුවේ නැහැ. அவனை கர்த்தர் அபூர்ணமாக தான் வைத்தார். උන්වහන්සේ පුදුමාකාරයෙන් තමයි ඔවුන් ஆனா ලැබුවේ. தூதர்களுடைய சிருஷ்டிப்பு அப்படி கிடையாது. නමුත් දූතයන්ගේ මැවීම එසේ නොවේයි. அவங்க பரிபூர்ணமாய் ඔවුන් சிருஷ்டிக்கப்பட்டார்கள். පූර්ණත්වයෙන් මවනු ලැබුවා. உதாரணமாக උදාහරණයක් ஒரு ලෙස தூதன் தன்னுடைய சட்டைகளை அப்படி விரித்து அப்படி அசைத்தால் දූතයෙක් තම පියාපත් මෙසේ දිගු කර පියාපත් සැලුවා නම් அக்காடின் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அக்காடின் එහි එකෝඩියන් ශබ්දයක් ඇසේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති அப்படி වේවා. அந்த சட்டைகளை விரித்தால் அப்படி இனிமையான இசைகள் உண்டாகுமாம். ඒ ආකාරයෙන් ඔවුන් පියාපත් විහිදෙන විට මිහිරි සංගීත නාද නිකුත් වේ. அவர்கள் பூர்ணமானவர்கள். ඔවුන් සම්පූර්ණ මැවීම. ஆனால் அவர்கள் விழுந்து போனார்கள். නමුත් ඔවුන් වැටී ගියා. அவருடைய விழுகைக்கு ஒரே காரணம் பெருமை. ඔවුන්ගේ වැටීමට හේතුව උඩඟුකමයි. எனவேதான் நீதிமொழிகள் 16 அதிகாரத்திலே හිතෝපදේශ 14 அந்த விழுகைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். එහි කියා දෙන්නේ කුමක්ද කියා බලන්න. 16 அதிகாரத்தின் 18 வசனம். 16 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදය. அழிவுக்கு முன்னானது அகந்தை. 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை. වැටීමට පෙර
අහංකාරකම. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. වැටීමට පළමුවෙන් අහංකාර සිතද විනාශයට පළමුවෙන් උඩඟුකමද. இதுதான் தூதர்களுக்கு சம்பவித்த விஷயம். මේ තමයි දූතයන්ට සිදු වුණේ. அவர்களுக்கு பெருமையும் மனமேட்டிமையும் உண்டாயிற்று. ඔවුන්ට අහංකාරකමත් උඩඟුකමත් පැමිණියා. இனிமேல் அவர்கள் அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியாது. ඒ ස්ථානයේ ඔවුන්ට සිටින්න නොහැකි වුණා. எனவேதான் அவர்கள் கீழே தள்ளப்பட்டார். ඔවුන් පහළට හෙළනු ලැබුවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමය වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවෙනි. தேவ ஊழியர்களே, දේව සේවකයනි. 2 படகுகளே, සේනා දෙක நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ඔබ තේරුම් ගත යුතු කාරණය. என்றைக்கு எம்டினஸ் அல்லது வெறுமையை உணர்கிறோமோ, කෙදිනක ඔබට ඒ හුදකලා බව හිස්කම அதாவது දැනෙනවාද? நம்மை நாமே வெறுமையாக்குறது அது வேற விஷயம். அதை இங்க லிங்க் பண்ணக்கூடாது. අපව හිස් කර ගැනීම ඒ වෙනත් දෙයක් මෙය හා සම්බන්ධ කරගන්න එපා. இப்படிப்பட்ட வெறுமையோடு கூட நீ இருப்பதற்கு காரணம் என்ன? මෙවැනි හිස්කමක් ඇතුව ඔබ සිටින්න හේතුව කුමක්ද? தேவன் உன்னை நிறைவாய்தானே உண்டாக்கினார். දෙවියන් වහන්සේ ඔබව සෑදුවේ සම්පූර්ණ කොට ஏதோ නොවේද? இடத்திலே ஒரு மன மேட்டிமை, ஒரு அகந்தை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். කොයි හෝ විලාවක ඒ අහංකාරකම ඒ උඩඟුකම ඔබගේ ජීවිතයට පැමිණ තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அகந்தை பெருமைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு பெயரை வச்சிருக்கிறேன். උඩඟුකම අහංකාරකමට මාගේ ජීවිතේ මම නමක් තබා තිබෙනවා. அவர்கள் அது அழையாத விருந்தாளி, கூப்பிடவே வேண்டாம், அது வந்துடும். ඒ ආරාධනා කරපු නැති ආරාධිතයන් விளங்கிட்டீங்களா? කියන්න ඕනේ නෑ එනවා. மனமேட்டிமை, அகந்தை, அழையாத விருந்தாளி, அதை கூப்பிடுங்க, வீட்டுக்கு வாங்க, கூப்பிடவே தேவையில்லை, அது ரெடியா இருக்கு உள்ள வர்றதுக்கு. ආරාධනා නොකර ඔවුන් මංගල්‍යයට පැමිණෙන්නා වූ අයව සිටිනවා. උඩඟුකම අහංකාරකම ඒ ආකාරයෙන් ආරාධනා කරන්න අවශ්‍ය නැහැ. ඉබේම එනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஒரு குட்டி தவளை அங்க அம்மா உண்ட வேகமா வந்துச்சான். කුඩා ගෙම්බි පැටියෙක් අම්මා ගාවට ආවලු. அந்த குட்டி தவளுடைய அம்மா கேட்டுச்சு, என்ன பிள்ளை என்ன வேகமா வந்திருக்காரு? අම්මා ඇහුවලු මේ පොඩි ගෙම්බගෙන් ඇයි මොකද මේ ඉක්මනින් ආවේ? அது வேற ஒரு ஆளை பார்த்துட்டு தான் வருது. වෙනත් කෙනෙක් බලලා තමයි ආවේ. அம்மா, நான் ஒன்னு பார்த்தேன், ஒரு மிருகத்தை பார்த்தேன். එක්තරා මුර්ගෙක්ව මම වැළුවා. நீ என்னத்தை பார்த்த? ඔබ මොකක්ද දැක්කේ? அது என்னத்தை பார்த்தது தெரியாது. මොනවද දැක්කද ஆனா දන්නේ இது கூட கொஞ்சம் பெரிய சைஸ். නමුත් මීට වඩා විශාලයි. அது பெருசா இருந்தது மம்மி. අම්මා ඌ විශාලයි. டிக்கெட் எவ்வளவு பெருசா இருந்தது? කොච්චර ලොකුද? இது முள்ள மூச்சை இழுத்து இவ்வளவு பெருசா இருந்ததுன்னு சொன்னாங்க. මෙන්න මෙච්චරක් කියලා නහය අල්ලලා කිව්වලු. அப்படியா? එච්චරද? இல்ல, அதை விட பெருசா இருந்தது. ඊට වඩා විශාලයි. இன்னும் நல்லா மூச்சை இழுக்க வயிறு பட்டுன்னு வெடிச்சு போச்சான். තවත් හුස්ම අල්ලලා මෙහෙම පෙන්වලු පිඹල පෙන්නද්දී ඌ පුපුරලා ගියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இப்படித்தான் பெருமைக்காருடைய முடிவு இருக்கும். මේ වගේ තමයි උඩඟුවන්ගේ අවසානය. அடிக்கடி செக் பண்ணணும். டெய்லி இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். දිනපතාම අපව පරීක්ෂා කළ යුතුයි. கர்த்தாவே, இன்னைக்கு எனக்கு பெருமை வந்திருக்கா? උඩඟුකම ඇවිත් எனக்கு තිබෙනවාද? அகந்த வந்திருக்கா? අහංකාරකම පැමිණ இது තිබෙනවාද? என்றைக்கு வருகிறதோ මේ කෙදිනක මේ හිස්කම එනවාද? அன்றைக்குத்தான் உன்னுடைய ஜீவியத்தில் பெருமை துவங்குகிறது, එදින තමයි හිස්කම ඔබගේ ජීවිතය ආරම්භ වන්නේ. அல்லது விழுகை துவங்குகிறது. එසේත් නැත්නම් වැටීම ආරම්භ වන්නේ. எத்தனை பேர் பெருமையிலே நஷ்டப்பட்டு போனார்கள். කී දෙනෙක් මේ අහංකාරකම නිසා නාස්ති கர்த்தர் වුණාද? கிருபையாக நமக்கு உதவி செய்யட்டும். දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් අපට උපකාර பேதுரு කළා. அப்போஸ்தலன் சொல்றார், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். අපගේ සිතින් යටහත්කම අප පැලඳගත යුතු කියා ප්‍රේරිතයා පවසනවා. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனத்தாழ்மை மிகவும் தேவையா අපගේ இருக்கிறது. ජීවිතයේ සිටින යටහත්කම ඉතා எனவே අවශ්‍යයි. வெறுமைக்கு முதல் காரணம் அகந்தை, மனமேட்டிமை. හිස්කමට පළමු හේතුව උඩඟුකමත් අහංකාරකමත්ය. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். යටහතුන්ට උන්වහන්සේ කරුණාව දෙනවා. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். උඩඟුවන්ට උන්වහන්සේ විරුද්ධව සිටිනසේක. இந்த விஷயத்துக்காக கைகளை உயர்த்தி துதிக்கலாமா? මේ කාරණේ උදෙසා ආත්මසවා ස්තුති කරන්න පුළුවන්ද? கர்த்தாவே, எனக்கு மனத்தாழ்மையை தாரும். ස්වාමිනේ මට යටහත්කම දුන මැනව. எல்லாரும் கண்களை மூடுங்க. සියලු දෙනාම ඇස් වසන්න. இது ஒரு அழையாத விருந்தாளி. මෙය කැඳවනු නොලැබූ අමුත්තෙක්. இது வந்துடும். මේ එනවා. கர்த்தாவே, எனக்கு மனத்தாழ்மையை தாரும். ස්වාමිනේ මට යටහත්කම දුන මැනව. இந்த மனதிலே இந்த சிந்தையை நினைத்துக் கொண்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதியுங்கள். අපගේ සිතුවිලි උන්වහන්සේට බාර කර උන්වහන්සේට ස්තුති කරමු. ஆமென். இயேசுவே, இயேசுவே, ஹalleluya, ஹalleluya. ஆமென். இயேசுவே, எங்களுடைய பெருமையை எங்களை விட்டு பிடுங்கிடும் ஆண்டவரே. ஆமென். உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. உந்தனின்
உந்தனின் பரிசுத்தம். எல்லா கைகளை தட்டி வாஞ்சோடு பாடுங்க. සියලු දෙනා අත්පොළ සන්ධි வாஞ்சையதுவே தந்திடும் அனுதி கிருபை வல்லமயம் எந்த ஏவுமோடு நடக்க தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமயம் எந்த ஏவுமோடு நடக்க உந்தனின் பரிசுத்தம் இருக்கும் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைப்பதாக. දෙවියන් වහන්සේගේ අනුකම්පාව අපට ලැබේවා. மனத்தாழ்மையோடு இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து விடுவோம். යටහත් සිතින් මේ දිවීම දුව නිම කරමු. சரி, வெறுமைக்கு இரண்டாவது காரணம் என்ன? හිස්කමට දෙවනි හේතුව කුමක්ද? ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் රුත්ගේ පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 21ஆம் වසனம். 21 වන පදය. මම සම්පූර්ණව පිටත්ව ගියමි. ස්වාමීන් වහන්සේ මා සිස් කොට නැවත ගෙනාසේක. ස්වාමීන් වහන්සේ මට විරුද්ධව සාක්ෂි දී සර්ව පරාක්‍රමයන් වහන්සේ මට පීඩා පමුණුවා තිබෙද්දී නුඹලා මට නායෝමිය කියන්නේ මක් නිසාදේ කීවාය. 121. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வவல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இங்கே நகோமியின் வாழ்க்கையில் நடந்ததை பார்க்கிறோம். මේ ස්ථානයේ නයෝමිගේ ජීවිතයේ සිදුවන සිදුවීම අපි දකිනවා. 1ஆம் வசனத்திலே அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. පළවෙනි පදයෙහි එම දේශයේ සාගතයක් හටගත්තා. இந்த குடும்பம் யூதாமிலே பெத்லகேம் ஊரில் தான் இந்த குடும்பம் இருந்தது. මේ පවුල ජීවත් වෙමින් සිටියේ යුදා බෙත්ලෙහෙමෙහි. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். බෙත්ලෙහෙම් යන්නේ අර්ථය ආහාර ගෘහය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இந்த වේවා. பஞ்சத்தின் நிமித்தமாக මේ සාගතය නිසා இந்த குடும்பம் மோவாப் தேசத்துக்கு போய் சேர்ந்தது. මේ පවුල මෝවබ් දේශයට ගමන් කළා. எனவே பிரியமானவர்களே, එමෙතෙනි இந்த இரண்டாவது வெறுமைக்கு காரணம் நான் சுயம் என்று சொல்லுகிறேன். මේ දෙවන හිස්කමට හේතුව මමත්වය කියා මා කියන්නම්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இந்த වේවා. குடும்பம் இப்போது மோவாப் தேசத்துக்கு போயிட்டு මේ පවුල දැන් මෝවබ් දේශයට ගියා. சகலமும் ஆசீர்வாதமாய் இருந்தது போலதான் இருந்தது. සියල්ල පෙනුනේ සකල ආශිර්වාද ලැබී තිබෙනවා වාගේ. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිම වේවා. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? මේ අප කියවන්නේ මොනවාද? 3ஆம் வசனத்திலே நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். තුන්වන පදයෙහි නයෝමිගේ පුරුෂයාව සිටි එලිමෙලෙක් මිය ගියා. அதுக்கு பிற்பாடு 2 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். අනිතුරු පුත්‍රයන් දෙදෙනාද මිය ගියා. அந்த ஸ்திரீ தனித்தவளாக ඒ மாறினாள். තැනැත්ති තනි වුණා. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இப்போது பெத்லகேமுக்கு அவள் திரும்பி வருகிறாள். දැන් නැවත වතාවක් බෙත්ලෙහෙම්ට 20ஆம் පැමිණෙනවා. வசனம், இது நகோமி தானோ என்று ஜனங்கள் பேசிக் கொண்டார்கள். මේ නයෝමිදයි කියා 19 වන පදයේ සෙනඟ කතා කරගත්තා. எத்தனையோ வருடங்கள் மோவாபிலிருந்து திரும்பி போகிறாள். බොහෝ වසරකට පසුව මෝවබ් සිට හැරී යනවා. 20ஆம் வசனம் அவள் என்ன சொல்லுகிறாள்? 20 වන පදය என்னை நகோமி என்று சொல்ல வேண்டாம், මට නයෝමියයි නොකියා என்னை மாறாள் என்று சொல்லுங்க. මාරායයි කියා පල්ලා. நகோமி என்றால் என்ன அர்த்தம்? නයෝමි යන්නේ අර්ථය කුමක්ද? என் விருப்பம், மை டிலைட்ஸ். මාගේ ප්‍රසන්නකම. அவள் விருப்பமானவளாக இருந்தாள். අය ප්‍රසන්නව සිටියා. மாறா என்றால் பிட்டர்னஸ், கசப்பு என்று அர்த்தம். මාරා යනු තික්ත. விருப்பமானவள் கசந்தவளாக மாறி போனாள். ප්‍රසන්නව මිහිරිව සිටි තැනැත්ති තික්ත බවට පත් වුණා. புருஷன் இறந்து போனான். පුරුෂයා මිය ගියා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. அவனுடைய பெயர் எலிமெலேக்கு. ඔහුගේ නම එලිමෙලෙක්. எலிமெலேக்கு என்ற வார்த்தையின் அர்த்தம், එලිමෙලෙක් යන්නේ අර්ථය மை கிங், மை காட் இஸ் கிங், என்னுடைய தேவன் எனக்கு ராஜாவா இருக்கிறார். මාගේ දෙවියන් වහන්සේ මාගේ රජය යන්නයි. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිම இதெல்லாம் වේවා. சேர்ந்து படித்து பாருங்கள். සියලු දෙනා සියල්ල කියවා தேவ බලන්න. சித்தம் இல்லாத இடத்துக்கு சிலர் போகிறார்கள். දේව කැමැත්ත නැති ස්ථානවලට සමහරු ගමන් කරනවා. தேவ சமூகத்தில் காத்திருப்பது கிடையாது. දේව
දේව අභිමුඛයේ බලා සිටින්නේ නැහැ. தாங்களாக ஒரு முடிவு எடுப்பது. තමුන්ව තීරණවලට එළඹෙනවා. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாசிரிත மகிமை இது வேவா. சாதாரணமாய் தேவ ஜனங்களுக்குள்ளே நடக்கிறது. මේ සාමාන්‍ය ලෙස දැන් දේව සෙනග තුල සිදු වෙනවා. விசேஷமாக ஒரு கல்யாணம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். අප විවාහයක් කියා සලකමු. நான் சொல்லுகிறது ஒரு உண்மை சம்பவத்தில் நடந்ததுதான் அப்படி நான் சொல்லுகிறேன். මම මේ කියන්නේ සැබෑ සිදුවීමක්. மாப்பிள்ளை வந்து கனடா மாப்பிள்ளை පුරුෂයා කැනඩාවට අයත් කෙනෙක්. கத்தருக்கு சோத்திரம். දෙවනාන්සට මම கனடா மாப்பிள்ளை இருந்தா பாய் ஆன் ஆயிப்போச்சு. ஐயோ கனடா மாப்பிள்ளை. ස්වාමි පුරුෂයා කැනඩාවේ කිව්වනම් කට ආ කියලා අරිනවා. அவன் யாரு? ඔව් කවුද? அவன் என்ன செய்யறான்? ඔව් මොනවද කරන්නේ? ஒண்ணும் இல்ல. මුකුත් බලන්නේ නැහැ. பரபரப்பாக அந்த பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணார்கள். කොහොම හරි මේ සැකසුම් කරා. நான் தான் பேங்க் செலுத்துறதுக்காக விசாரிக்கிறேன். මම තමයි ඒ ඔක්කොම විස්තර கல்யாணத்துக்கு ඇහුවේ. பேங்க் அறிக்கை வாசிப்பாங்க. அது நான் தான் செய்தி கொண்டிருக்கிறேன். විවාහ නිවේදනයේ උදෙසා දැන්වීම උදෙසා සියල්ල විමසුවේ මමයි. பொண்ணு மாப்பிள்ளைக்கு சில கேள்விகளை கேட்போம். සමහර විට පුරුෂයාගෙන් நீ கடைசியா මනවාදීගෙන් எப்ப ராபோஜனம் எடுத்த? ඔබ අන්තිමට කවදාද රාත්‍රී භෝජනය ගත්තේ? கூட்டங்களுக்கு ஒழுங்கா போவாயா? රැස්වීම වලට පිළිවෙලට යනවද? கத்தருக்கு சோத்திரம். දෙවනාන්සට ස්තුති அதுல වේවා. இன்னொன்னு கேக்குறேன். තවත් එකක් අහනවා. பெண்ணை பார்த்து கேட்டேன், இவங்க எவ்வளவு காசு கேட்டாங்க வரதட்சணை, அந்த அமௌண்ட் மாத்திரம் சொல்லேன். කොපමණ දෑවැද්දක් ඉල්ලුවද ඒ amount ගානන විතරක් කියන්න කියා මම මනාලියගෙන් ඇසුවා. இங்கெல்லாம் அது இருக்க தெரியாது டவுரி. මෙහි දෑවැද්ද තියෙනවද දන්නේ வேகமா නැහැ. தலையாடும். இல்ல பாஸ்டர், නෑ පාස්ටර් කිව්වා. 8 லட்சம் ரூபாய் கை மாறி இருக்கு. ලක්ෂ 8ක් ඔවුන් හෝමාරු කරගෙන තිබෙනවා. பிளைண்டா சொல்றாங்க. இல்ல பாஸ்டர் அப்படி ஒண்ணு இல்ல. බය නැතුව කියනවා නෑ නෑ එහෙම ඉල්ලුවේ නෑ කියා. அதுக்கு இப்ப நான் என்ன செய்ய முடியும்? මට මුකුත් කරන්න බෑ. பரபரப்பாக கல்யாணம் நடந்தது. හොඳටම උචාරුවට විවාහය සිදු වුණා. ஒரு வாரம் கூட அவர்கள் சேர்ந்து வாழவே. සතියක්කෝ ජීවත් වුණේ නෑ එකට. சமீபத்தில் அவளை பத்தி நல்ல பிள்ளை, எனக்கு தெரிஞ்ச பிள்ளை தான், அவளை பத்தி கேள்விப்பட்டேன். இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாலாம். මම දන්න හොඳ දරුවෙක් තමයි. නමුත් මේ ළඟදී අසන්නට ලැබුණා වෙනත් කෙනෙක් ආව තමග නැවත විවාහ වුණා කියලා. ஆவிகள் போராடுகிறது. මේ මගේ ආත්ම පොරබදනවා. யோசிக்க விடுறதே கிடையாது. හිතන්න ඉඩ දෙන්නෙම නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට ස්තුති වේවා. கொஞ்சம் கூட அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. පොඩ්ඩක් හරි හිතන්නේ නැහැ. இதுதான் மோவாப் இங்கே நகோமி செய்தது. මේ තමයි මෝවබ්හි නයෝමි කලේ. இங்க சாப்பாடு இல்ல, ஓடுவோம் எங்கேயாவது. කොහෙ මෙහෙ ආහාර නැහැ. කොහෙ හරි දිව යමු. கத்தாவே நான் மோவாப் போறேன், இது கரெக்ட் தானா? ස්වාමිනී මෝවබ්ට අනේක හරිද? நான் இப்படி ஓடுனேன் அங்கிட்டு இங்கிட்டு சரிதானா? මේ ආකාරයෙන් පලා යන එක சகோதரா, හරිද? முழங்கால நின்று கொஞ்ச நேரம் ஜெபித்து பார், கர்த்தர் உன்னோடு பேசுவார். සහෝදරේ දනින් සිට යාඥා කර බලන්න උන්වහන්සේ ඔබ හා සමග කතා කරයි. சிலர் 2 முடிவுல அப்படிதான் உட்காந்துருங்க, சிஸ்டர்ஸ் பக்கம் கூட. සහෝදරයන් පවා எதை செலக்ட் பண்ணுதுன்னு தெரியல. කුමක්ද තෝරගන්නේ කියා දෙසිත් ඇතිව සිටිනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට ස්තුති වේවා. தயவு செய்து நகோமி போல மாறிடாது. කරුණාකර නයෝමි මෙන් වෙන්න එපා. முதலாவது என்ன நடந்தது? කුමක්ද උනේ? புருஷன் மரித்து போனான். පුරුෂයා මිය ගියා. உன் தேவன் தான் உன்னுடைய ராஜா. ඔබගේ දෙවියන් වහන්සේ තමයි ඔබට රජව සිටින්නේ. அவருக்கு பிரியமில்லாமல் நீ நடப்பாயானால் උන්වහන්සේට ප්‍රසන්න නොවී ඔබ හැසිරෙනවා නම් தேவன் அந்த ஸ்தானத்தில் உனக்கு இருக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ සිටින්නේ නැහැ. என் தேவன் என்னுடைய ராஜா. මාගේ දෙවියන් වහන්සේ මාගේ எல்லாரும் ஒரு රජය. அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். හලෙලූයා කියමු. ஆமென். My God is my king. මගේ දෙවියන් වහන්සේ මාගේ என் රජය. தேவனாகிய கர்த்தர் என்னுடைய ராஜா. මාගේ දෙවියන් වහන්සේ මාගේ රජය. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. කොපමණ ප්‍රීතියක්ද? அவர் செத்து போனா அப்புறம் என்னங்க இருக்கு அந்த வீட்டுல? ඔහු මිය ගියා. දැන් මොනවාද නිවසේ තිබෙන්නේ? ஏன் மரித்தான்? ඇයි මැරුණේ? உன்னுடைய சுயத்தின் நிமித்தமாக, උන්ගේ මමත්වයේ නිසා. உன்னுடைய மனதும் மாம்சமும் விரும்பினது போல நடந்தது நிமித்தமாக. සිතත් මාංශයත් කැමති පරිදි හැසිරුණ නිසා. இப்ப பிள்ளைகளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. දැන් දරුවත් නැහැ, මුකුත් නැහැ. நல்ல பேரும் கெட்டு போச்சு. නමත් අහිමි වුණා. எல்லாரும் கேக்குறாங்க, நீ நகோமி தானே? ඔබ නයෝමිද කියා இல்ல අසනවා. இல்ல, எனக்கு பேரே மாறி போச்சு. නෑ මගේ නම වෙනස් වුණා. என் பேர் சிஸ்டர். මගේ නම என்ன සිස්ටර් சிஸ்டர் பேரு என்ன? அந்த சிஸ்டருக்கு பேரு சிஸ்டர் மாறா. සිස්ටර් මාරා. ஆமா, நல்ல பேர் ஒருத்தனை போனேன். හොඳ නමක් ඇතුවනේ ගියේ. உனக்கு யாரு இந்த பேரை மாத்துந்து? කවුද නම මාරු කළේ? யாரும் மாத்தல, அவளே மாத்திக்கிட்டா. කවුරුත් මාරු කරේ නෑ. එයම எத்தனை වෙනස් பேர் இங்க කරගත්තා. சிஸ்டர் மாறாள்கள் உட்கார்ந்து இருக்காங்களே தெரியாது. සිස්ටර් මාරා කී දෙනෙක් ඉන්නවද දන්නේ නැහැ எல்லாம் මෙහි. மாறாளும் கைகளை உயர்த்தி அல்லலியா போடுங்கன்னா 1 2 போடும். සියලු මාරාවරු මාරාවරියන් හලෙලූයා කියන්න කිව්වොත් එක්කෙනෙක් දෙන්නෙක් කියයි. இந்த விஷயத்தில் தான் நீங்களும் நானும் பயப்படணும். මේ ගැන අප බය විය යුතුයි. நான் இங்க இருக்கேன் இப்போ. මම මෙම ස්ථානයේ කියනවා. நான் தேவ சித்தத்தின் மத்தியில் இருக்கிறேனா? දේව කැමැත්ත මැද්දේ සිටිනවාද? இல்ல என் விருப்பத்தின்படி நான் வந்துட்டேனா? මාගේ කැමැත්ත පරිදි ආවද? எப்படி சிந்திச்சு பாருங்க. මේ වගේ හිතලා බලන්න. சுயத்தை விட்டுடுங்க. මමත්වයේ අත්හරින්න. சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். සර්ව පරාක්‍රමයන්න් මාගේ ජීවිතයේ අතිතික්තකමට நான் පැමිණෙනවා. நிறைவுள்ளவனாய் போனேன். මම හිස්කමට පැමිණුණා. இப்போது எம்டி வெறுமை ஆயிட்டேன். සම්පූර්ණව ගියා දැන් හිස් වුණා. யாராவது அப்படி ஒருத்தர் 2 பேருங்க இருக்கலாம்.
කවුරු හරි එක්කෙනෙක් දෙන්නෙක් මෙහි நீ සිටින්න පුළුවනි. அநேகருக்கு மத்தியில நிறைவாய் வாழ்ந்தாய். ඔබ සම්පූර්ණව ජීවත් වුණා. உன்னுடைய தனிப்பட்ட சுயமான முடிவினாலே எல்லாட்டி எழுந்து நீ தனித்தவளாய் வெறுமையாய் இருக்கிறாய். ඔබගේ මමත්වය නිසා ඒ තනිවගත් තීරණය නිසා සියල්ල අහිමිව හිස්ව සිටිනවා. இந்த வசனத்தை கவனித்து கேட்டுக்கொண்டிரு. உனக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். මේ වචනයට ඕනෑකමින් ඇහුම්කන් දෙන්න ඔබට සුබ පුවතක් උන්වහන්සේ කියනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිමේ වේවා. அடுத்ததாக ඊළඟට வெறுமைக்கு மூன்றாவது காரணம் என்ன? හිස්කමට තුන්වෙනි හේතුව කුමක්ද? எரேமியா 51 அதிகாரம் යෙරමියා 51 33 34 ஆகிய வசனங்கள். 33 34 කියවමු. මක්නිසාද බබිලොන් දුව මඩිනු ලබන කලවිටක් මෙන්ය. තව ටිකක් ගොයම් කපන කාලය තව ටිකකින් ගොයම් කපන කාලය ඈට පැමිණෙන යයි ඊශ්‍රායල්ගේ දෙව් සේනාවල ස්වාමීන් වහන්සේ කියනසේක. බබිලෝනියේ රජ වූ නෙබුකද්රෙෂර් මා කපා දමා මා කා දමා මා නාස්ති කොට මා හිස් භාජනයක් කෙලෙය. ඕ දීර්ඝයෙකු මෙන් මා ගිල මාගේ ප්‍රිය වූ දේවලින් තමාගේ බඩ පුරවාගෙන මා අහක දැම්මේය. பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். 51 51 34 51 34 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலுசர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. எரேமியா 51 34 தான் இப்போது வாசிக்க கேட்டோம். යෙරමියා 51 34යි දැන් කියවනවා ඇසුවේ. இதை சொல்லுகிறது யார்? මේ කියන්නේ කවුද? 35 வசனத்திலே 35 படிங்கள். 35 எனக்கும் මටත් මාගේ මාංශයටත් කළ බලාත්කාරය බබිලෝනිය පිටට පැමිණේවයි සියොනි වැසියා කියනවා ඇත. මාගේ ලේ කල්දියාවේ වැසියන් පිටට පැමිණේවයි යෙරුසලමද කියනවා ඇත. எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வரக்கடவதென்று சியோனில் வாசமானவள் சொல்லுகிறாள். என் இரத்த பழி கல்தேர் தேசத்து குடிகளின் மேல் வரக்கடவதென்று எருசலேம் என்பவளும் சொல்லுகிறாள். இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார்? මේ පදය කියන්නේ කවුද? சீயோனும் எருசலேமும். සියොනත් යෙරුසලමත්. நம்முடைய தலைப்பின் பிரகாரம் 2 படகுகள். අපගේ තේමාව වනාහි සේනා දෙක. இவர்கள் என்ன சொல்றார்கள்? මොවුන් කුමක්ද කියන්නේ? என்னை வெறும் பாத்திரமாய் வைத்து விட்டு போனான். මාව හිස් වූ භාජනයක් කළා. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் බබිලෝනියේ රජ වූ නෙබුකද්නේසර් அவன் பட்சித்தான், ඔහු කා දැමුවා, கலங்கடித்தான், නාස්ති කොට இப்போது வெறும் பாத்திரமாய் வைத்து விட்டு போனான். මා හිස් භාජනයක් කළේය. வலு சர்ப்பம் போல விழுங்கினானாம். ඔහු දීර්ඝයෙකු මෙන් මාගිල சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான். මාගේ ප්‍රිය වූ දේවලින් තමාගේ බඩ පුරවාගෙන. இதனுடைய அர்த்தம் என்ன? මෙහි අර්ථය කුමක්ද? கல்தேயர் அல்லது பாபிலோனிய ராஜாக்கள் எருசலேமை சிறைப்பிடிக்க வரும் பொழுது කල්දිවරු බබිලෝනිය අයවලුන් යෙරුසලම අල්ලා ගන්නට පැමිණෙන විට தேவனுடைய ஆலயத்தில் விலையேறப்பட்ட பொருட்கள் இருந்தது. දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ අනර්ග වස්තු තිබුණා. பொன்னால் செய்யப்பட்ட பொருட்கள், රණින් කලාව භාජන, இப்படி விலையேறப்பட்ட பொருட்கள் இருந்தது. අනර්ග භාජන තිබුණා. ராஜாவின் அரண்மனையிலே இருந்தது. රජ මාලිගාවේ තිබුණා. பிரபுக்கள் வீட்டிலே இருந்தது. අධිපතින්ගේ නිවෙස්වල තිබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்த பிற்பாடு නෙබුකද්නේසර් තම සේනාව හා සමග அந்த පැමිණ சுவையுள்ள ருசியுள்ள பதார்த்தங்கள் எதெல்லாம் நல்ல காஸ்ட்லியா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். කුමන දේවල් අනර්ග දේ තිබුණාද ඒ සියල්ල පැහැරගත්තා. ஒரு வலு சர்ப்பம் போல எல்லாத்தையும் விழுங்கினான். දීර්ඝ සර්පයෙකු මෙන් සියල්ල ගිලගත්තා. இப்போது பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது. දැන් භාජනයේ හිස්ව තිබෙනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? මෙහි ආත්මික අර්ථය කුමක්ද? இந்த பாபிலோனுடைய விசேஷம் என்ன? මේ බබිලෝනිය විශේෂත්වය அதான் කුමක්ද? சிறையிருப்பு. ඒ තමයි වහල්කම. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් වහන්සේට உண்டாகட்டும். මහිමේ වේවා. அதான் பின்மாற்றம். ඒ තමයි පසුබඩකම. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு வரும் பொழுது දේව දරුවෙකුගේ ජීවිතයේ වහල්කමක් පැමිණෙන විට நீங்க கேட்கலாம், சிறையிருப்பு என்ன? වහල්කම යනු කුමක්ද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ஒரு ස්තුති சின்ன වේවා. உதாரணம் சொல்றேன். උදාහරණයක් කියන්නම්. ஒரு தூர தேசத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது දුර දේශයක මම සේවාව කරමින් සිටියේදී சென்ட்ரபைத்துவம்காக ஊழிக்கார கூட்டத்துக்கு வருவோம். මධ්‍යම ඇදිලි ගෘහයට සේවකයන් රැස්වීමට පැමිණෙනවා. ட்ரெயின்ல தான் வருவோம். ට්‍රේන් එක දුම්රියේ එන්නේ. அது ஒரு ராக்கால பிரயாணம். ඒ රාත්‍රී කාලේ ගමනක්. அப்போ ட்ரெயின்ல உட்கார்ந்தோம், மற்றவங்களும் உட்கார்ந்தாங்க. මම දුම්රියට නැග වාඩි වුණා. තවත් කෙනෙකුත් ඇවිත් වාඩි වුණා. படுக்கிறதுக்கு முன்னாலே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் கொள்வாங்க தானே, නිදා ගන්න ප්‍රථමයෙන් එකිනෙකා කතා කරගන්නවනේ. கதைத்துக் கொள்வார்கள் කතා කරනවා. உங்க லாங்குவேஜ் பிரகாரம். அப்படி கொஞ்ச நேரம் கதைத்துக் கொண்டிருந்தோம். ඒ ආකාරයෙන් කතා කරමින් හිටියා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා.
நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவரு. මම බලා සිටි කෙනා அவரு பாக்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா கை போகுது. ඔහුගේ සාක්කුවට අත යනවා. ஒரு சிகரெட் எடுக்கிறாரு. සිගරට් එකක් ගන්නවා. அந்த டார்ச்ல அதை பத்த வைக்கிறாரு. ඒ ලයිටර් එකෙන් පත්තු அது කරගන්නවා. பாட்டுக்கும் புகை ஓடிக்கிட்டே இருக்கு ட்ரெயின் மாதிரி. ඔහු දුම්රියක් මෙන්ම දුම් දමමින් හිටියා. அது முடிஞ்சதான் திருப்பி எடுக்கிறார். ඒ ඉවර වෙනකොට තව එකක් அது ගන්නවා. முடிஞ்சதும் திருப்பி எடுக்கிறார். ඒක ඉවර වෙද්දි තව එකක් ஒரு ගන්නවා. நல்ல கனமான ஒரு ஹானரபிள் மேன். හොඳ උගත් புகைச்சுக்கிட்டே இருக்கிறார். ගෞරවනීය කෙනෙක්. නමුත් ඔහු දුම් දමමින් லிமிட்டுக்கு மேல ඉන්නවා. நான் கேட்டேன், මම ඇසුවා ஐயா இது எப்படி நீங்க பழகுனீங்கன்னு கேட்டேன். මම ඇහුවා මහත්තයා කොහොමද ඔබ මේක ඉගෙන ගත්තේ? செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க. අකණ්ඩ දුම් වැටි පානය අභ්‍යවුවේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්තට அவர் ස්තුති වේවා. சொல்றாரு இது என்ன எந்த கண்ட்ரோல்லே இது இல்லைன்றாரு. මේක මගේ කන්ට්‍රෝල් එකේම නෑ, அது පාලනයේම නෑ என் කිව්වා. கண்ட்ரோலே கிடையாது. அது பாட்டுக்கு கையை போகுது, அது பாட்டுக்கு எடுக்குது, பத்த வைக்குது, புகை ஓடிக்கிட்டே இருக்கு. මේ මගේ පාලනයේම නෑ. අතද යනවා, එකක් ගන්නවා, පත්තු කරනවා, බොනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්තට ස්තුති වේවා. இதை போலத்தான் எத்தனையோ காரியங்களிலே நாம் சிறைப்பட்டிருக்கிறோம். මේ ආකාරයෙන් තමයි අප බොහෝ කාරණාවලට ඇබ්බැහි වී සිර වහල් වන්නේ. அவங்களுக்கு தான் தெரியும் யார் யார் எதில் பாபிலோனுக்குள்ள இருக்கிறீங்களோ. තම තමන්ට තමයි දන්නේ කුමන කුමන බබිලෝනියන් තුල සිටිනවාද කියලා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්තට ස්තුති ஒரு වේවා. வீட்டுக்கு போயிருந்தேன். එක් නිවසකට ගියා. ஒரு டீனேஜ் கேர்ள் 14-15 வயசு உள்ள பிள்ளை அந்த வீட்டில் இருந்தா. නව යොවුන් වියේ දැරියක් එම ස්ථානයේ සිටියා. அவ சின்ன பிள்ளை இருந்து எனக்கு தெரியும் தான். කුඩා දවසේ වයසේ පටන් මම அப்பா அம்மா අඳුනනවා. சொல்றாங்க செல்போன் எடுத்துக்கிட்டு பெட்ரூம் போனார்னா அவ எப்போ வரான்னே தெரியாது. ෆෝන් එක අරගෙන නිදන කාමරයට ගියා නම් පිටතට කවදා එයිද දන්නේ නැහැ කියා පැවසුවා. நான் சின்ன பிள்ளைகளை தெரிஞ்சதுனால உரிமையோட பாப்பா அந்த போனை கொண்டு வந்து எடுக்கணும் பிடிங்கிட்டேன். මම කුඩා වයසේ පටන් ඇයව දන්න නිසා ෆෝන් එක ගේන්න ගියා. ඒ ගත්තා. அவ கத்த ஆரம்பித்தாள். ඒ කෑ ගහන්න පටන් ගත්තා. என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல. உடனே படியில ஏறி மேல் ரூம் போயிட்டேன். මට එම ස්ථානයේ ඉන්න බැරි වුණා. ඉහළට ගියා. அது ஒரு சிறையிருப்பு. ඒ වහල්කමක්. அடையாறுல பில்டிங் ஒர்க் நடந்து கொண்டிருந்தது. අඩයාරෙහි ගොඩනැගිලි කටයුතු සිදු குட்டி කරද්දී பிள்ளை කුඩා දැරියා நார்த் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்றாங்க. நார்த் இந்தியாவில் නෝර්ත් ඉන්දියා උතුරු அப்பா ඉන්දියාවේ அம்மா වැඩ அங்க ஒர்க் කරනවා. பண்றாங்க. එහි පියා රැකියාවේ යෙදෙනවා. ஏன் ஒரு செல்போனை வச்சு பார்த்துட்டே இருக்கா? கார்ட்டூன் பார்த்துறாலும் என்ன தெரியாது. මම කාටුන් නරඹනවාද මොනවද දන්නේ නැහැ. நான் මේ அந்த ආකාරයෙන් வேலையை සෙල්ෆෝන් එක பார்க்கறதுக்கு තියාගෙන கிராஸ் හිටියා. பண்ண வேலையை பார்க்க கிராஸ் பண்ணி போனேன். මම වැඩ බලන පිණිස මේ ස්ථානේ පසු කරමින් ගියා. குட்டி பிள்ளை என்னத்தை அப்படி நோண்டிட்டு இருக்கிறா? මේ කුඩා දැරිය මොකද්ද මේ මුහුණ වහගෙන ඉන්නේ? அப்படி வெடுக்குன்னு பிடிக்கிட்டேன். මේ මගේ උදුරල ගත්තා. ஒரு 10-15 அடி தான் போயிருப்பேன். අඩි 15ක් විතර යන්න ඇති 10ක් இவ 15ක්. கத்த ஆரம்பித்தா. அடையாறு ஃபீத்தமே அலற மாதிரி கத்துறா. මය කෑ ගහපු කෑ ගැහිල්ලට අඩයාර ෆේත්තුමක හෙල්ලෙන්න වගේ. அங்க அம்மா அப்பா அங்க தான் ஒர்க் பண்றாங்க. එම ස්ථානේ තමයි වැඩ කරමින් සිටියේ. என்னையும் பாக்குறாங்க, அவளையும் பாக்குறாங்க. මා දෙසත් බලනවා උන් දෙසත් බලනවා. நான் கொஞ்சம் அழ விட்டு நீ அழு பார்க்கலாம் என்ன செய்யறேன். පොඩ්ඩක් ඉන්න අඬපුදෙන් කියා මං කිව්වා. திருப்பி கிட்ட போனேன். නැවත ළඟට ගියා. செல்போனை கொடுத்து ෆෝන් එක දුන්නා. அவ வாங்கிட்டா. ඇය ගත්තා. அந்த க்ஷணத்துல அழ எப்படி போச்சுன்னு தெரியாது. ඒ ෂණයකින් ඇඬීම නැමතුණා. කොහොම වුණාද දන්නේ. அப்படி கண்ணா பார்த்தேன், கொஞ்சமாவது கண்ணீர் கண்ணீரே கிடையாது. ඇස්වල කඳුළු තියෙනවද කියලා බැලුවා. ඒත් නැහැ. குட்டி பிள்ளைகளை இப்படித்தான் கெடுக்கிறோம். මේ වගේ කුඩා දරුවන්ව නාස්ති කරන්නේ මේ වාගේ. சோத்திரம். දෙවනාන්සට ස්තුති தேவ වේවා. பிள்ளையே, உன்னுடைய வெறுமைக்கு காரணம் என்ன? දේව දරුව ඔබගේ හිස්කමට හේතුව කුමක්ද? பாபிலோன் ராஜா வலு சர்ப்பம் போல் வருகிறான். බාබිලෝන් රජ ශීඝ්‍ර සර්පයාමෙන් ඔබව ගිලගෙන அது ஒரு சிறையிருப்பு. එය වහල්කමක්. சில பாவங்களிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறார். සමහර පාපවල ගිහිල්ලා අසු වෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවනාන්සට මහිමේ වේවා. சிலது ரகசிய பாவங்கள், සමහර රහස්‍යගත පාප, சிலது வெளியரங்கமான பாவங்கள். සමහර ප්‍රසිද්ධ පාප. அதுதான் பாபிலோன் ராஜா. ඒ තමයි බාබිලෝන් රජ. இப்போ என்ன நடக்கிறது? දැන් කුමක්ද වෙන්නේ? தன் வாயை திறந்து තමාගේ මුඛය විවර உன்னுடைய කර சுவையுள்ள பதார்த்தங்களை விழுங்குகிறான். ඔබගේ අනර්ග දේවල් ගිල ගන්නවා. உன்னுடைய சுவையுள்ள பதார்த்தம் என்ன? ඔබගේ අනර්ග ආහාර கர்த்தர் මොනවාද? உங்களுக்கு தந்திருக்கிற பூமிக்குரிய ඔබට ஆசீர்வாதங்கள், දී තිබෙනා වූ භෞමික ආශිර්වාද, ஆவிக்குரிய ආත්මික ஆசீர்வாதங்கள் ආශිර්වාද எல்லாம் இப்போது வெறுமையாய் போய்விடும். සියල්ල දැන් හිස් වෙලා නැති වෙලා. தெய்வத்துக்கு மகிமை දෙවනාන්සට உண்டாகட்டும். මහිමේ වේවා. எத்தனை பேர் இந்த சூழ்நிலையிலே வெறுமையாய் இருக்கிறீர்களோ කීදෙනෙක් தெரியாது. මේ වාතාවරණයෙන් හිස්ව සිටිනවාද දන්නේ නැහැ. இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். ආත්මයන් වහන්සේ ඔබ හා සමග කතා කරනසේක. உனக்குள்ள இருந்த சுவையுள்ள பதார்த்தங்கள் எங்கே? ඔබ තුල තිබුණා වූ මේ අනර්ග දේවල් කොහෙද? சில பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல வந்து கோபமா இருக்கிறார்கள். සමහර දෙමාපියන් තම දරුවන් කෙරෙහි කෝපාවිෂ්ඨව සිටිනවා. ஏன்? ඇයි? இந்த பெற்றோர் சம்பாதித்து கொண்டு போய் சாராய கடையில கொடுக்கிறார். දෙමාපියන් මහන්සියෙන් උපයාපු දේ මෙවුන් නාස්ති කරනවා. பிள்ளைகளுக்கு ஒன்று வைக்கிறது இல்லை. දරුවන්ට කිසිවක් තබන්නේ නැහැ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வலு சர்ப்பம் விழுங்கிக் கொண்டிருக்கிறார். ශීඝ්‍ර සර්පයා ගිලගෙන සිටිනවා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රමේති දේව දරුවෙනි,
இந்த சிறையிருப்புக்குள்ள நீ இருக்கிறாயா? මේ වහල්කම තුල ඔබ සිටිනවාද? இந்த அடிமைத்தனத்துக்குள்ள நீ இருக்கிறாயா? මේ වහල්කම තුල ඔබ සිටිනවාද? அது உனக்கு மட்டும்தான் தெரியும். ඒ දන්නේ ඔබටයි. பிசாசுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். යක්ෂයාට දන්නවා, දෙවියන් වහන්සේට ஆனால் දන්නවා. உன்னுடைய இருதயத்துல ஒரு வேதனை இருக்கட்டும். නමුත් ඔබගේ සිතේ වේදනාවක් තිබුණා கர்த்தாவே, වේ. இந்த வலு சர்ப்பம் என்னை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. ස්වාමිනේ මේ සීර්ඝ සර්පයා මාව ගිලගෙන என்னுடைய ஜெப සිටිනවා. நேரம் வீணாய் போகிறது. මාගේ යාඥා වේලාව නාස්ති වෙනවා. ஆவிக்குரிய வாழ்க்கை அது மங்கிக் கொண்டே போகிறது. ආත්මික ජීවිතේ හීන වෙමින් තිබෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே வெறுமை உண்டாகும். මේ ආකාරයෙන් තමයි බොහෝ දෙනාගේ ජීවිතවල හිස්කම ඇති වෙන්නේ. இந்த வெறுமைக்கு இன்னொரு காரணத்தை சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். මේ හිස්කමට තවත් එක කාරණයක් පවසා ඊළඟ කාරණයට යන්නම්. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිමේ වේවා. இந்த இடத்திலே இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ලූක් 5 වෙනි පරිච්ඡේදයේ ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? ස්වාමී යේසුස් වහන්සේ පවසන්නේ කුමක්ද? 4ஆம் வசனத்திலே හතරවන පදය சீமோன் பேதுருவை நோக்கி සීමෝන් පේත්‍රුස් දෙස බලා ஆழத்துக்குள் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடியுங்கள். ගැඹුරට ගොස් මසුන් අල්ලන්ට කියා පවසනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் යොහාන් 21 වෙනි පරිච්ඡේදයේ 5ஆம் 6ஆம் வசனத்திலே இதே போல் ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். 5 පදයන්හි මෙවැනි තවත් අවස්ථාවක් දකිනවා. இது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு நடந்தது. මේ සිදුවුණේ උන්වහන්සේ මළුන්ගෙන් නැගිටින පසුවයි. இயேசு கடற்கரையிலே நின்றார். යේසුස් වහන්සේ මුහුද අසල සිටියා. இவர்தான் இயேசு என்று அவர்களால் சீஷர்களால் அறிய முடியவில்லை. මේ යේසුස් වහන්සේව අඳුන ගන්නට ගෝලයන්ට නොහැකි වුණා. அவர்களை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறார்? ඔවුන් දෙස බලා උන්වහන්සේ පැවසී பிள்ளைகளே, புசிக்க ஏதாவது இருக்கிறதா? දරුවනි කන්ට යමක් ඇද්ද? அவர்கள் சொன்னார்கள் ஒன்றுமில்லை. ඔවුන් පැවසුවා නැතයි කියා. அப்போது அவர் என்ன சொல்றார்? එවිට උන්වහන්සේ நீங்கள் කිව්වේ படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். ඔරුවේ දකුණු පැත්තේ දැල දමා පල්ලා එවිට සම්භවේ කියා උන්වහන්සේ පැවසුවා. அப்படியே போட்டு திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். එසේ දැමූ කල මසුන් රාශියක් නිසා දැල ඇදගන්න இங்கே උන්ට බැරි විය. பெருமைக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. මේ හිස්කමට කාරණයක් කියනවා. இவர்கள் மீன் பிடிக்க போனார்கள், මොවුන් මසුන් අල්ලන්ට ගියා. ஆனால் ஆழத்திற்கு போகவில்லை. නමුත් ගැඹුරට ගියේ නැහැ. இரண்டாவது, දෙවනුව மீன் பிடிக்க போனார்கள், මසුන් අල්ලන්ට ගියා. சரியான திசையிலே போகவில்லை. හරි දිශාවට ගමන් කළේ නැහැ. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதையும் நாம் படிக்க வேண்டும். මේ ක්‍රිස්තියානි ජීවිතය අප ගෙන ගත යුත්තේ இது ஒரு ஆழமான வாழ்க்கை. මේ ගැඹුරු ජීවිතයක්. மேலோட்டமாக வாழலாம், யார் வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம். මේ මතුපිට ජීවත් වෙමින් ඕන කෙනෙක්ට ජීවත් වී යන්න පුළුවන්. இந்த ஆழத்தை குறித்து பிற்பாடு சொல்லுகிறேன். මේ ගැඹුර ගැන පසුව කියන්නම්. இரண்டாவது, சரியான திசையில போக வேண்டும். දෙවනුව හරි දිශාවට ගමන් කළ යුතුයි. மீன்கள் வலது பக்கம் இருக்கிறது, මසුන් සිටින්නේ දකුණු இவர்களும் පැත්තේ. இடது பக்கம் போகிறார்கள். මොවුන් වම් පැත්තට යනවා. ஆண்டவர் சொல்றார், வலது பக்கம் போய் வலையை போடு. දෙවෙනි ස්වාමීන් වහන්සේ කියනවා දකුණු පැත්තට ගොස් දැල් දමන්න. சகோதரனே, உனக்கு தெய்வம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். සහෝදරය දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාදය තබා තිබේ. உன்னை நிரப்ப விரும்புகிறார். රූප පුරවන්න කැමති ஆனால் වෙනසේක. உன்னுடைய டைரக்ஷன், உன்னுடைய பாதை வித்தியாசமா නමුත් இருக்கு. ඔබගේ මාර්ගයේ දිශාව වෙනස්ව තිබේ. கர்த்தர் விருப்பமில்லாத ஒரு திசையை நோக்கி நாம் எத்தனை முறை போகிறோம்? දෙවියන් වහන්සේ අකමැති දිශාවට අප කොපමණ වතාවක් ගමන් කරනවාද? பிழையாமை போல. வாலாම්මෙන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஆண்டவர் தடுத்து என்ன சொல்றார்? උන්වහන්සේ බාධා කරමින් පැවසුවේ உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடா இருக்கு. නුඹගේ මාර්ගය මට විරුද්ධව ஆனால் තිබේ. தான் நான் எதிராளியாய் வந்திருக்கிறேன். ඒ නිසා තමයි විරුද්ධකාරයෙක් ලෙස පැමිණ அருமையான සිටින්නේ. கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනි, ஆசீர்வாதத்தை விட்டு விலகி வேறொரு திசையை நோக்கி நீ போகிறாய். ආශිර්වාදය අත්හැර ඔබ වෙනත් දිශාවකකට ගමන් කරනවා. அருமையான வாலிப பிள்ளைகளே, ප්‍රේමණීය යෞවනයනි, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ හා සමග කතා நீ කරන සේක. வேறொரு திசையை நோக்கி ඔබ போகிறாய். යන්නේ වැරදි දිශාවකටයි. கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்துகிறார். උන්වහන්සේ ඔබව බාධා කරමින් உன்னுடைய නවතනවා. வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. ඔබගේ මාර්ගය මට විරුද්ධයි. அந்தமான்ல ஒரு நாள் ஒரு ரோட்ல நான் போய் கொண்டிருந்தேன். අන්දමන් දූපත්වල මම පාරක ගමන් කරමින් සිටියා. சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். අනවශ්‍ය තැනක අපගේ දරුවෙක් සිටියා. இவன் எதுக்கா? எனக்கு தேவை, எனக்கு உபயோகமான பையன்தான். ඉතා ප්‍රයෝජනවත් යෞවනේ. நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன், என்ன அவனை பார்க்கல. මාම ඔහු දැක්කේ නෑ. මම ඔහු පසු කරගෙන ගියා. இவன் ஏன் இங்க நிக்கிறான்? ඇයි මොහු මෙහි ඉන්නේ? கொஞ்சம் ஒரு படக்குன்னா ஒரு மேட்டான இடத்துல இருந்து நான் என்னதான் பண்றான்னு நான் பார்த்தேன். ටිකක් උත්සාහ ස්ථානයකට නැගලා මම බැලුවා මොහු මොකද්ද කරන්නේ. ஒரு பெண்ணோட சந்தேகப்படுறாங்க ஜனங்க. තරුණියක් හා සමග සැක කරනවා. அவ ஒரு பேக் போட்டு நடந்து வர்றா. අයත් බෑග් එකක් දාගෙන එනවා. நான் விளங்கிட்டேன், இதை மீட் பண்ணதான் அவன் போய் நிக்கிறான். මේව හම්බෙන්න තමයි මෙහි ඉන්නේ. அதுக்கு ஒரு பாடு நாங்க நிக்கல போயிட்டேன். ඉන්පසුව මම යන්ට ගියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති உன்னுடைய වේවා. வழிகள் மாறுபாடா இருக்கு. ඔබගේ මාර්ගය උන්වහන්සේට வலது විරුද්ධව பக்கம் තිබෙනවා. தான் ஆசீர்வாதம்,
දකුණු පැත්තට ගියොත් ஆனா நீங்க ආශිර්වාදය. இடது பக்கம் போயிருந்தா இப்படி ඔබ වම් පැත්තට ගියොත් මොකද්ද වෙන්නේ? ஆண்டவர் சொல்றார் உன்னுடைய பாதையை மாத்து. දෙවියන් වහන්සේ කියනවා මාර්ගය වෙනස් කරගන්න. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ඒ මාර්ගය ඔබට ආශිර්වාදයක් பையன்களோ වන්නේ නැහැ. பெண்களோ ஏதாவது காதல் வலையில விழுந்திருந்தா உங்களுக்கு தான் சொல்றேன். මොනවා හරි මේ වගේ ආදරේ දැලකට අසුවී සිටිනවා නම් ඔබට කියන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති அப்படி වේවා. ஏதாவது முடிவு எடுத்தால் ඒ වගේ තීරණයකට එළඹුණොත් உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் உத்தரவாதி. ඔබගේ ජීවිතේට වගකීම යුත්තේ ඔබයි. வெகு சீக்கிரத்தில் நீ ஒரு பிரச்சனையை ඉතා சந்திப்பாய். ඉක්මනින්ම ප්‍රශ්නයක් ඔබට පැමිණෙයි. அப்பாவண்டையும் போக முடியாது, அம்மாவண்டையும் போக முடியாது. අම්මත් එක්ක යන්නත් බෑ, තාත්තා එක්ක යන්නත් බෑ. அவங்க என்ன சொல்லுவாங்க? ඕන් කියන්නේ මොනවාද? அதுல யூதாஸ் மாதிரி அது உன் பாடு. ඔබගේ තීරණය ச்சே, என்ன பரிதாபம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை. කොපමණ කාලකන්ණි තත්ත්වයක්ද? எத்தனை பிள்ளைகள் அப்படி அனாதையா நிக்கிறாங்க. කී දෙනෙක් ඒ වගේ අනාථ වී සිටිනවාද? ஏன் சரியான ரூட்ல போகல. ඇයි හරි මාර්ගයේ ගියේ இந்த නැහැ? சத்தியத்தை கேட்ட பிறகாவது உன்னுடைய பாதையை மாத்திக்கொள். සත්‍යතාවය ඇසුවෙන් පසුව හෝ ඔබගේ මාර්ගය වෙනස් කරගන්න. அது உன்னை எம்டியா மாத்திரம் ஒண்ணுமில்லாத இடத்துல கொண்டு போய் நிறுத்தி விடு. ඔබව නැත්තට නැති කරා හිස් කර තමයි. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන්ට මහිමේ වේවා. இப்படித்தான் 4 விதங்களிலே நாம் இந்த வெறுமையை මේ சந்திக்கிறோம். ආකාරයෙන් තමයි හතර ප්‍රකාරව අපගේ හිස්කම ஒன்று පැමිණෙන්නේ. வாழ்க்கையில் உண்டாகிற விழுகைகள். පළමු කොට ජීවිතයේ වැටීම. இரண்டாவது மனதும் மாம்சமும் விரும்ப போல நடக்கிறது சுயமான பகுதி. දෙවනුව මමත්වයේ මාංශයත් සිතත් කැමති වෙන පරිදි හැසිරීම. மூன்றாவது பின்மாற்றம் அல்லது சிறையிருப்பு. තුන්වනුව පසුබඩකම නැත්නම් වහල්කම්. நான்காவது சரியான திசையை நோக்கி போகாமை. හතරවනුව හරි දිශාවට ගමන් නොකිරීම. இப்படித்தான் 2 படகுகளும் இருக்கிறது. මේ ආකාරයෙන් තමයි මේ ඔරු දෙකම තිබුණේ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන්ට මහිමේ වේවා. இப்போது என்ன நடக்கிறது? දැන් කුමක්ද සිදුවන්නේ? 3ஆம் வசனத்திலே තුන්වන පදය. அந்த வாசிங்கள் verse 3 5:3 ලුකා 5:3 ලූක් 5:3. උන්වහන්සේ ඒ ඔරුවලින් එකක් වන සීමොන්ගේ ඔරුවට නැගී ගොඩින් ටිකක් ඈත් කරන්ට ඔහුගෙන් ඉල්ලා ඔරුවෙහි වැඩහිඳගෙන සමූහයන්ට ඉගැන්වූසේක. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இப்போது වේවා. ஆண்டவர் என்ன சொல்றார்? ස්වාමීන් වහන්සේ කියන්නේ කුමක්ද? அந்த படகை சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ඒ ඔරුව ටිකක් ගොඩින් ඈත් කරන්න කියා ඉල්ලුවා. ஏனென்றால் அவர் அதிலே உட்கார வேண்டும். ඇයිද නම් උන්වහන්සේ වාඩි වී ගියේ. இன்னைக்கு ஆண்டவர் இதை முதலாவது நமக்கு சொல்லுகிறார். උන්වහන්සේ පළමු කොට අපිට මේ දේ පවසනවා. இன்னைக்கு சற்று இந்த படகை தள்ளு. ටිකක් ගොඩින් ඈත් කරන්න. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනි. இந்த படகை சற்றே தள்ளுதலுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? මේ ගොඩින් ටිකක් ඈත් කිරීමේ ආත්මික අර්ථය කුමක්ද? 119ஆம் சங்கீதம் 119 වන ගීතාවලිය 25ஆம் வசனம். 25. මාගේ ආත්මය දූලියට ඇලේ. ඔබගේ වචනය ලෙස මා ප්‍රාණවත් කළ මැනව. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. சற்று இந்த படகை தள்ளு. ටිකක් ගොඩින් ඈත් කරන්න. உன்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ඔබගේ ආත්මය දූවිල්ල ඇලී තිබෙනවා. இதை சற்று நீ தள்ளு. ටිකක් ඔබ ඈත් කරන්න. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. අද තීරණයකට එළඹෙන්න. மண்ணோடு பூமிக்குரிய ஆசைகளோடு விருப்பத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. දූවිල්ලේ මේ පොළවේ ආශාවේ ඇලී සිටිනවා. ஆண்டவர் என்ன சொல்றார்? ස්වාමීන් වහන්සේ කියන්නේ நான் කුමක්ද? உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். මම ඔබට ආශිර්වාද කරන්න என் කැමැත්තෙමි. பிள்ளையே, මාගේ දරුව இன்றைக்கு இந்த படகை சற்று தள்ளு. අද ගොඩින් ටිකක් මේ ඔරුව ඈත් කරන්න. பூமிக்குரிய பிடியிலிருந்து வெளியே வா. මේ භෞමික බෙන් එළියට එන්න. உன்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி ඔබගේ கொண்டிருக்கிறது. ආත්මය දූවිල්ලට ඇලෙනවා. உன்னுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ඔබගේ වචනය ලෙස මා ප්‍රාණවත් කළ මැනව. இந்த கூட்டங்கள் முகாந்தரமாக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். මේ රැස්වීම කරුණු කොටගෙන උන්වහන්සේ අපව ප්‍රාණවත් කරන්න කැමති වෙනවා. எத்தனை சந்தர்ப்பங்களிலே மண்ணோடு ஒட்டி கொள்ளுகிறோம். බොහෝ අවස්ථාවල දූවිල්ල ඇලෙනවා. பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் மாறுகிறோம். භූමික සිතුවිල්ල ඇත්තන් ලෙස මාරුවනවා. இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். අද උන්වහන්සේ අනතුරු என் හංගවනවා. பிள்ளையே, சற்று தள்ளு. මාගේ දරුව ටිකක් ගොඩින් இந்த ඈත් වෙන්න. பூமிக்குரிய ஆசை இச்சைகளை விட்டு வெளியே வா. මේ පොළවේ ආශා තෘෂ්ණාවලින් පිටතට පැමිණෙන්න. என்றைக்கு இந்த படகை நாம் தள்ளுகிறோமோ, කෙදිනක මේ ඔරුව අප තල්ලු කරනවාද? அன்றைக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த படகிலே வந்து உட்காருவார். එදින ස්වාමී වූ යේසුස් වහන්සේ ඒ ඔරුවේ අසුන් ගන්නවා. இப்போது அவர் அங்கே இல்லை. දැන් එහි උන්වහන්සේ නැහැ.
නැහැ. ஆனால் அவரோ அதிலே உட்கார விரும்புகிறார். එහි වාඩිවන්ට උන්වහන්සේ කැමති වනසේක. நமது இருதயத்துக்குள்ளே அவர் உட்கார අපගේ விரும்புகிறார். සිතෙහි උන්වහන්සේ අසුන් ගන්නට කැමති වෙනවා. எனவேதான் மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, පුත්‍රය ඔබගේ සිත මට දෙන්න. நான் அதிலே உட்கார வேண்டும். මම එහි වාඩි විය යුතුයි. இன்றைக்கு ஆண்டவருக்கு கதவை திறப்போமாக. අද උන්වහන්සේට දොර විවර කරමු. இயேசுவே எனக்குள் வாரும். යේසුනේ මා තුළට වැඩියම එනවා. ஆண்டவர் வாசல் கதவில் நின்று கதவை தட்டுகிறார். ස්වාමින් වහන්සේ දොරකඩ සිටමින් දොරට තට්ටු ஒருவன் என் කරනසේක. சத்தத்தை கேட்டு යමෙක් මාගේ හඬ අසා என் கதவை திறந்தால் දොර විවර කරන්නේ නම් நான் அவனுக்குள் வருவேன், මම ඔහු තුළට அவனோடு පැමිණෙන්නේ. போஜனம் பண்ணுவேன். ඔහු හා සමග ආහාර கர்த்தருக்கு ගන්නෙමි. ஸ்தோத்திரம். දෙවනාචට ස්තුති நம்முடைய වේවා. இருதயத்தின் கதவுகளை கர்த்தருக்கு திறப்போமாக. අපගේ සිත් නැමැති දොරට උන්වහන්සේට විවර කරමු. ஒரு சின்ன முயற்சி எடு, சற்றே கரையிலிருந்து தள்ளு. ටිකක් උත්සාහ කරන්න එගොඩින් මදක් තල්ලු கர்த்தருக்கு කරන්න. ஸ்தோத்திரம். දෙවනාචට ස්තුති இந்த වේවා. கரையிலிருந்து தள்ள வேண்டியது என்ற அந்த வார்த்தையுடைய இரண்டாவது அர்த்தம் என்ன? ගොඩින් ටිකක් තල්ලු කරන්න කියා කියන විට එහි අර්ථය කුමක්ද? ஆண்டவருக்காக நீ எடுக்கிற பிரதிஷ்டையின் ஜீவியம். දෙවියන් වහන්සේ උදෙසා ඔබ කරන්නා වූ කැපවීමේ ජීවිතය. பிலிப்பியர் 3 அதிகாரம் පිලිප්පි 3 වන පරිච්ඡේදය 7, 11 ஆகிய வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். 7:13 පද කියවන්න. லாபமானவற்றை இந்த மனுஷன் கர்த்தருக்காக குப்பையாக விடுகிறார். ලාභව තිබුණා වූ දේවල් මේ තැනැත්තා උන්වහන්සේ උදෙසා කුණු ලෙස සැලකුවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஆண்டவர் நிமித்தமாக சில காரியத்தை நீ விடத்தான் வேண்டும். දෙවියන් වහන්සේ උදෙසා යම් යම් කාරණා ඔබ අත්හැරිය යුතුයමයි. அது உனக்கு லாபமாய் இருக்கலாம். ඒ ඔබට ලාභයක් විය හැකියි. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? නමුත් ස්වාමීන් වහන්සේ இந்த කියන්නේ லாபமான யாவற்றையும் நீ எனக்காக விட்டுவிட ඒ வேண்டும். ඔබට ලාභව තිබෙන දේ මා උදෙසා අලාභයයි සිතන්න. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அதுதான் படகை சற்றே தள்ளுதல். ඒ තමයි ඔරුව ගොඩින් ටිකක් ඈත් කරන්න. ஒரு சின்ன முயற்சியை நீ எடுக்க வேண்டும். කුඩා උත්සාහයක් දරන විට கர்த்தர் உன்னிலே வந்து உட்கார விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ තුළට ඇවිත් අසුන් ගන්නට කැමති වෙනවා. உன்னுடைய குடும்பத்திலே வந்து வாசம் பண்ண ඔබගේ விரும்புகிறார். පවුල තුළට ඇවිත් වාසය කරන්න කැමති වෙනවා. ஆனால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிறது. නමුත් මොනවාදෝ දෙයක් ඔබගේ ජීවිතයේ බාධාවක්ව තිබේ. சிலர் அந்த எல்லைக்கு தான் யாருமே சேர்க்கறது கிடையாது. සමහරුන් ඒ ස්ථානෙට යන විට කිසිවක් එකතු කරගන්නේ නැහැ. எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பாங்க. සියල්ලට ඉඩ දෙනවා. அந்த இடத்துக்கு தங்களை சுற்றில ஒரு வலையை போட்டுட்டு இருப்பாங்க. නමුත් තමා වටේ සීමාවක් පනවා ගන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති ஒரு වේවා. வாலிப பையன் இருந்தான். එක් යෞවනෙක් සිටියා. அவனுடைய தகப்பனார் திடீரென்று ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல மரித்து போனார். ඔහුගේ පියා හදිසියෙම දුම්රිය අනතුරකින් මිය ගියා. அப்படியே துண்டு ஆயிட்டார். ඔහු කැබලි වලට කැඩුනා. ஒரு மூட்டையில கட்டி தான் கொண்டு வந்து அடக்கம் பண்ண கொண்டு வந்தான். අවසානයේදී ඔහුගේ ශරීරයේ කොටස් එකතු කරලා තමයි ගෙනාවේ. வாழை இலையை விரித்து தான் அந்த சரீரத்தை வைத்தோம். ඒ කෙහෙල් කොලයක් තමයි තැබුවේ මූර්ත දේහය. அடக்கம் முடிந்தது. තැන්පත් කළා. நான் மறுபடியும் வீட்டுக்கு போனேன். නැවතත් මම නිවසට ගියා. அந்த வீட்டில் ஒரு சிறு பையன் இருந்தான். ඒ නිවසේ කුඩා දරුවෙක් හිටියා. சரி அப்பாவுனால துக்கமா இருப்பானேன்னு சொல்லிட்டு என் ஸ்கூட்டர்ல பின்னால உட்கார வச்சு கொண்டு வந்தேன். පියා නිසා දුකටපත් වී ඇතයි කියා කුඩා දරුවව මගේ ස්කූටර් එකෙන් නග්ගවගෙන ගෙනාවා. 2-3 நாள் ஃபெய்த்தம்ல இருந்துட்டு දවස් போனேன். දෙක තුනක් ඇදිලු ග්‍රේන්ට පුළුවන් කියා. பேக் அவங்க கையில தான் இருக்கு. බෑග් එකක් ගත්තා. ஆனா ஃபெய்த்தம்ல போய் நான் பார்த்த பொழுது ෆේත්තමකට ගිහිල්ලා බලද්දී நான் வச்சிருந்த காசு குறைஞ்சிருக்கு. මම තියාගෙන හිටපු මුදල් අඩු වෙලා. நான் நினைக்கிறேன் இந்த ஆன் த வேல இன்னும் 4-5 கிலோமீட்டர் இருக்கும், அதுக்குள்ள அவன் காசு எடுத்துட்டான். මම හිතන්නේ එන ගමනේ ඔහු මුදල් අරගෙන තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இந்த වේවා. ஃபெய்த்தம் போன பிற்பாடு ෆේත්තමකට ගියාට පස්සේ அங்க ஏற்கனவே டவுட் அடிக்கடி காசு காணாம போகும். නිතර මුදල් නැති වෙනවා. මට සැකයක් පහළ වුණා. யார் இது எடுக்கிறது? කවුද මොහු ගන්නෙ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති ஒரே වේවා. குழப்பமா இருக்கு. මේ කැළඹීමක් இன்னைக்கு තිබුණා. பார்த்தா பேக்ல இருந்து காசு இல்ல. බෑග් එකෙත් මුදල් නැහැ. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரம். ඉරිදා උදෑසන அங்கே வந்து இரவு 10 மணிக்கு ஜெபம் ஆரம்பித்து 5 மணிக்கு தான் முடிப்போம். රාත්‍රී 18 ආඥාව පටන් ගෙන උදෑසන 5ට නිමවනවා. அந்த 5ல இருந்து ஒரு 2 மணி நேரம் அதுதான் தூக்கம். அந்த நேரத்துல தான் நல்லா டீப் ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கேன். පැය දෙකක් පහේ ඉඳන් 7 වෙනකන් නිින්දේ පසු වුණා. அந்த தரையில தான் பாய் போட்டு படுத்துட்டு இருக்கிறேன். මම බිම තමයි නිදාගෙන හිටියේ. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் என்னை தாண்டி போற மாதிரி ஒரு உணர்வு. හදිසියෙම මාව යමෙක් පසු කරනවා වගේ හැඟුණා. நான் கண்ணை திறந்துட்டேன். මම ඇස් ඇරලා බැලුවා. இந்த பயல் தான் என்ன கிராஸ் பண்ணி போறான். මේ කුඩා දරුවා තමයි මාව පසු කරගෙන சரி, ගියේ. இவன் என்னதான் பண்றான் பார்க்கலாம். හරි බලමු මොනවාද කරන්න කියලා. அப்படியே தூங்குற மாதிரி நடித்து கொண்டே இருந்தேன். මම නිදාගෙන ඉන්නවා වගේම හිටියා. அவன் என்னத்தையும் எடுத்தான், මොනවාද ගත්තා? போயிட்டான். ගියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அம்மா உன்னை சொன்னா எவ்வளவு துக்கம். අම්මට කිව්වත් කොච්චර දුක් වේද? புருஷனே ஆக்சிடென்ட்ல மரிச்சு கிடக்குறாரு. පුරුෂයාද අනුතරෙන් මිය ගියා. இது எப்படி போய் சொல்றது? මේ කොහොමද කියන්නේ? ஒரு 8 மணிக்கு மேல அவனை கூப்பிட்டேன், வாடான். 8 විතර එන්න කිව්වා.
தம்பி உன் வாழ்க்கையில ஏதாவது தப்பு நடந்திருக்கா? මල්ලි ඔබගේ ජීවිතයේ යම් වරදක් සිදු වී තිබෙනවා. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ඔහු කිව්වේ මොනවද දන්නවද? அப்படியே யோசிச்சுட்டு சினிமா பார்த்துருக்கோம் பாஸ்டர். මම සිනමා බලනවා චිත්‍රපටි. சரி, வேற ஏதாவது பண்ணிருக்கியா? වෙන මොනවා හරි කර තිබෙනවද? சினிமா பாட்டு கேட்போம் பாஸ்டர். සිනමා ගීත අසනවා. இப்படி ஒரு 5-6 கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன். මේ වගේ ප්‍රශ්න 5-6ක් இவனுடைய ඇසුවා. ஆன்சர் முழுவதும் ரவுண்டு தான் இருக்க தவிர உள்ள வரதே கிடையாது. உள்ள வர மாட்டேன்றான். ඔක්කොම වටේ යනවා නමුත් ඇතුළට එන්නේ නැහැ. இவன் இதை சொல்லுவான்னு தான் நான் திரும்பி திரும்பி கேட்கிறேன். මේ කියයි කියලා තමයි නැවත නැවත ඇහුවේ. என்னால கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கான். කුමන කුමන ප්‍රශ්න ඇසුවද ඒවට හරියන උත්තර දුන්නා. நான் கடைசியா சொன்னேன், අන්තිමට කිව්වා தம்பி මල්ලි இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், මම කාරණාවක් කියන්න යනවා. இதை நீ மறைக்க கூடாது. ඔබ මේ සංගවන්න හොඳ නැහැ. இதை சொல்லும் போதே ஒரு ஆட்டம் வந்துடுச்சு. ටිකක් හෙලවුණා. என்னைக்காவது என் ரூம்ல இருந்து காசு எடுத்தியா? කවදා හරි දවසක මගේ කාමරයෙන් මුදල් ගත්තද? அப்பதான் ஒத்துக்கிறேன், ஆமா. ඔව් කියා පිළිගත්තා. எத்தனை நாள் எடுத்த? දවස් කීයක් ගත්තද? எத்தனையோ நாள் எடுத்திருக்கா. බොහෝ දවස් මම අරගෙන யாரா ரூம்ல இருந்து எடுத்த? කවුරුද ගත්තා? ஆ, அக்கா, பெரிய அக்கா ரூம்ல இருந்து எடுத்து. වැඩිමහල් සහෝදරියගේ කාමරයෙන් ගත්තා. இன்னொரு பிரதர் இருக்கா, அவர் ரூம்ல இருந்து எடுத்து. තවත් බ්‍රදර් කෙනෙක් හිටියා ඔහුගේ කාමරයෙන් ගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට இத மாத்திரம் அவனால சொல்ல முடியல. මේ විතරක් ඔහුට කියන්න නොහැකි වුණා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුව எல்லாத்தையும் ஒத்துக்கொள்வோம். සියල්ල පිළිගන්නවා. ஏதோ ஒண்ணு நீ மறைச்சு மறைச்சு வாழ்ந்துட்டே இருக்க. යම් කිසි දෙයක් ඔබ සංගමමින් ජීවත් වෙමින් සිටිනවා. சற்று தள்ளு, அது கொஞ்சம் தள்ளி வா. දුකක් ගොඩින් ඈත් කරන්න. ஒரு சிறு பையன் மரித்து போனான். කුඩා දරුවෙක් මිය ගියා. அவனுடைய அடக்காராத நேரத்துல பாடியை எடுத்து கழுவுறதுக்காக எடுத்தாங்க. ඔහුගේ අවමංගල මෙහි ඔහුගේ දේහය මෙයා කරන් ගත්තා. அவனுடைய பாக்கெட்ல ඔහුගේ ஒரு துப்பாக்கி தோட்டா இருந்தது. ඔහුගේ සාක්කුවේ තුවක් පිස්තෝලයක් துப்பாக்கி கொண்டு வச்சிருக்கான். ඒ උන්ට තබාගෙන සිටියා. பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. සාක්කුවේ තිබුණා. என்னைக்கு எடுத்தானோ தெரியாது. කවද ගත්තද දන්නේ නැහැ. வெளியே சொல்ல பயம். එළිය කියන්න බයයි. வச்சு 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 பயந்து பயந்து அதிலே செத்து போயிட்டான். තබාගෙන ඉඳලා බය වෙලා මිය ගියා. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மறுரூபத்தை கொண்டு வர விரும்புகிறார். සමහරුන්ගේ ජීවිතේ අනුමැස්සක් වීමක් උන්වහන්සේ ගෙනෙන්න කැමති எந்த වෙනවා. துப்பாக்கி தோட்டாவை மறைத்து வைத்திருக்கிறாயோ உனக்கு தான் தெரியும். කුමන පිස්තෝලයක් ඔබ සංගවාගෙන සිටිනවාද කියා දන්නේ ඔබටයි. அது புருஷனுக்கு தெரியாத விஷயமா ඒ இருக்கு. ස්වාමි පුරුෂයා දන්නේ නැති වෙන්න அது පුළුවන්. மனைவிக்கு தெரியாத இருக்கு. භාර්යාව නොදැන සිටින්න පුළුවන්. பெற்றோருக்கு தெரியாத விஷயமா දෙමාපියන් නොදන්නා இருக்கு. දෙයක් විය හැකියි. சற்றே படகை தள்ளு. ටිකක් ගොඩින් ඈත් කරන්න. ஏனென்றால் உன்னை நிரப்பும்படி கர்த்தர் காத்து கொண்டு ඇයිද නම් ඔබව පුරවන පිණිස උන්වහන්සේ බලා සිටිනසේක. தீர்மானித்துக்கொள். තීරණයකට එළඹෙන්න. இன்னைக்கு நான் அந்த படகை சற்று தள்ளத்தான் போகிறேன். අද මම ඒ ඔරුව ටිකක් ඈත් කරනවාමයි. சில காரியங்களை நீ கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்து விடு. සමහර කාරණා උන්වහන්සේ උදෙසා කැප කරන්න. ஏனென்றால் அவர் அதில் ஏறி உட்கார வேண்டும். ඇයිද නම් උන්වහන්සේ එහි නැගී වාඩි විය යුතුයි. கரையில் இருந்த படகு தண்ணீரில் வந்து விட்டது. ගොඩ තිබුණා වූ ඔරුව වතුරට පැමිණියා. ஆண்டவராகிய இயேசு அதில் உட்கார்ந்து இருக்கிறார். ස්වාමී යේසුස් වහන්සේහි අසුන්ගෙන தேவ සිටිනවා. பிள்ளையே, இந்த தூதை நீ கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது මාගේ දරුව මේ පණිවිඩයට ඇහුම් කන් දෙන உன்னுடைய විට மனதில் நீ ஒரு தீர்மானத்துக்கு ඔබගේ வந்திருக்கிறாய். සිතින් තීරණයක් කරන්න. இனி இந்த கரையில் நான் இருக்கக்கூடாது. තවත් මේ ගොඩ මම සිටින්න හොඳ இப்போது නැහැ. நான் என்னை தள்ளி வெளியே கொண்டு வருகிறேன். මේ ආකාරයෙන් මම ඈතට ගෙන යනවා. சாத்தான் விடமாட்டான். යක්ෂයා අතාරින්නේ නැහැ. அவனை கடிந்துகள். ඔහුට තරවටු කරන්න. அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வா. ඒ වාතාවරණයෙන් පිටතට පැමිණෙන්න. இப்போது ஆண்டவர் ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் දැන් பண்ணுகிறார். ස්වාමීන් වහන්සේ එහි නැගී වාඩි වී දේශනා කරනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவனாகிய மகிமை வேவா. அந்த படகு ஒரு மகிமையான படகாய் மாறினது. ඔරුව මහිමයන්විත ඔරුවක් වුණා. ரட்சகர் அதிலே உட்கார்ந்து இருக்கிறார். ගැලුම් කාර්යano එහි අසුන්ගෙන. அதுதான் ஆண்டவர் நம்மிலிருந்து விரும்புகிறது. ඒ තමයි උන්වහන්සේ අපගෙන්ද බලාපොරොත්තු இப்போது වන්නේ. என்ன சொல்றார்? දැන් කුමක්ද කියන්නේ? ஆழத்திலே இதை தள்ளி கொண்டு போங்கள். ගැඹුරට මේ ගෙන යන්න. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවනාන්තට ස්තුති ஒரு වේවා. தேவனுடைய பிள்ளை இனி ஒரு ஆழத்துக்குள்ளே அவன் போக வேண்டும். දේව දරුවෙක් වනාහි ගැඹුරට ගමන් කළ යුතුයි. எபேசியர் 3:18 එපිස 3:18 படியுங்கள். කියවන්න. දෙවියන් වහන්සේගේ මුළු පූර්ණකමට පූර්ණවන පිණිස සියලු ශුද්ධවන්තයන් සමග ක්‍රිස්තුස් වහන්සේගේ දැනගත නොහැකි ප්‍රේමය දැනගෙන சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්තට ස්තුති වේවා. ஒரு සිංහලෙන් தேவ 19. பிள்ளை ஆழத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. දේව දරුවෙක් ගැඹුරට ගමන් කළ යුතුයි. அதான் ஆண்டவருடைய அன்பின் ஆழம். ඒ තමයි දෙවෙන ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමයේ ගැඹුර. இதற்கு 4 பக்கங்கள் இருக்கிறது. මෙහි හතරක් තිබෙනවා. புதிய எருசலேம் 4 சதுரமான ஒரு பட்டணம். නව යෙරුසලම් වනාහි හරි 4 නුවරකි.
வெளிப்படுத்தல் 21:16 நாம் அதை படிக்கிறோம். එලිදරව් 21:14 එහි අප කියවනවා. அது சதுரமான ஒரு பட்டணம். එය හතරස් නුවරක්. யோபு 11ஆம் அதிகாரம் යෝබ් 11 7 9 மட்டுமல்ல வசனத்திலே படிக்கும் பொழுது 7 සිට 9 දක්වා කියවද්දී இந்த அன்பின் இந்த பரிபூர்ணத்தை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? මේ ප්‍රේමයේ සම්පූර්ණත්වය ගැන අප කියවන්නේ මොනවාද? சர்வ வல்லவரின் சம்பூர்ணம். සර්ව පරාක්‍රමයන්ගේ සම්පූර්ණත්වය. கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே போ. තවත් ගැඹුරට යන්න. அன்பின் ஆழத்துக்குள்ளே போ. ප්‍රේමයේ ගැඹුරට යමු. ஜப ஆழத்துக்குள்ளே போ. යාඥාවේ ගැඹුරට යමු. வேத வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போ. දේවචනේ ගැඹුරට ගමන් කරමු. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். මෙදින උන්වහන්සේ ඔබ පුරවන්න කැමති වෙනවා. நீ கரையிலேயே நிற்க வேண்டாம். ඔබ ගොඩ සිටින්න එපා. பெரிய பெரிய மீன்லாம் ஆழத்துக்குள்ள தான் இருக்கு. ලොකු ලොකු මත්සුන් සිටින්නේ ගැඹුරේ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். උන්වහන්සේ අප සියල්ලන්ට ඇරයුම් இனி කරනවා. இனி இந்த படகு ஆழத்துக்கு நேராக போக வேண்டும். මේ ඔරුව තවත් ගැඹුරට යා යුතුයි. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනි. இவர்கள் இந்த ஆழத்துக்கு போனார்கள். මොවුන් ගැඹුරට ගියා. ஆழத்திலே அதிசயங்களை காண்பார்களாம். ගැඹුරේ පුදුමයන් දකිනු ලබනවා. ஏராள மீன்கள் அகப்பட்டது. මහත් මත්සුන් රාශියක් අසු වුණා. 2 படகுகளும் நிரப்பப்பட்டது. ඒ ඔරු දෙකම පිරුණා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. මෙහි ඉතා වැදගත් දෙයක් இது තිබෙනවා. ஏன் இந்த படகுகள் நிரப்பப்பட்டது? ඇයි මේ ඔරු පුරවනු ලැබුවේ? 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே පස්වෙනි පරිච්ඡේදයේ පස්වෙනි පදය. சீமோன் ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறான். සීමෝන් රහසක් படிங்கள் කියන 5 දෙනවා. 5. පීමෝන් උත්තර දෙමින් ස්වාමීනි අපි මුළු රාත්‍රියේම වෙහෙස වීමුව නොමුත් මොකවත් ඇල්ලුවේ නැත. එහෙත් ඔබගේ වචන නිසා දැල් හෙළමි කීවේය. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இதுதான் நிறைவின் முக்கியமான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. මේ තමයි පූර්ණත්වයේ රහස නැත්නම් අර්ථය. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த வலையை போடுகிறேன். ඒත් ඔබගේ වචනය නිසා දැල් හෙළමි. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். දිවෙන් වහන්සේගේ වචනය පරිදි හැසිරෙන්නන් சகோதரனே சகோதரியே, සහෝදරේ සහෝදරිය இனி எந்த காரியங்கள் செய்தாலும் මොන දේ ඔබ කළත් கர்த்தருடைய வசனத்தின்படியே நீ நடப்பாயாக. දිවෙන් වහන්සේගේ වචනය පරිදි හැසිරෙන්න. இதான் மரியாள் என்ன சொல்லுகிறாள்? මරියා කුමක්ද කියන්නේ? லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ලූකයේ 31:8 அவளுக்குள்ள இயேசு பிறக்கிறதை குறித்து வார்த்தை சொன்ன பொழுது ඇය තුල උන්වහන්සේ බිහිවෙනවා කියා වචනේ කී විට அவள் என்ன சொல்லுகிறாள்? ඇය කියන්නේ කුමක්ද? உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே எனக்கு ஆக கடவுள். ඔබගේ වචනේ ලෙසම මටම වේවා. இவ்வளவு நாட்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி ஒருவேளை நடவாமல் இருக்கலாம். මෙපමණ දවස් උන්වහන්සේගේ වචනය පරිදි යමෙක් හැසිරුණා නොවුවා විය හැක. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். අද උන්වහන්සේ අප කැඳවනවා. என் பிள்ளைகளே, මාගේ දරුවනේ என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுங்கள். මාගේ වචනේ என்னுடைய පිළිපදින්න. வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். මාගේ වචනේ පරිදි ජීවත් වන්නන් ආශිර්වාද நீ ලද්දා. இந்த வசனத்தை புறம்பே தள்ளிவிட்டு எங்கே போவாய்? මේ වචනේ එපා කොට ඔබ යන්නේ කොහෙද? பேதுருவே, පේත්‍රුස් கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ ඔබ දෙස බලා පවසනවා. ஆழத்தை போக்கி வலையை போடு. ගැඹුරට ගොස් දැල් හෙලන්න. இவன் ஒரு காலம் மறுக்கவில்லை. මොහු බෑ කියලා කිව්වේ அவனுக்கு නැහැ. எவ்வளவு ஞானம் இருக்கும்? ඔහුට කොපමණ ඥානයක් තිබුණාද? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த வலையை போடுகிறேன். ඔබගේ වචනේ ප්‍රකාරයට දැල හෙලමි. இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் முதலாவது விஷயம். මේ තමයි ඔබගේ ආශිර්වාදයේ පළවෙනි කරුණ. இது நம்மோடு பேசும் புத்தகம். මේ අපහා සමග කතා කරන පොතකි. நீ தேவ ஆலோசனையை தேடினால் දේව මන්ත්‍රණය මෙහි සොයන් இந்த ගිහිනා. வார்த்தை உன்னோடு பேசும். මේ වචනේ ඔබ හා සමග කතා කරයි. இன்றைக்கு தீர்மானித்துக்கொள். අද තීරණයකට එළඹෙන්න. ஆகிலும் கர்த்தாவே, ඔව් ස්වාමිනේ. உம்முடைய வசனத்தின்படி இனி நான் நடப்பேன். ඔබගේ වචනේ පරිදි මම அப்படி ජීවත් වෙමි. தீர்மானிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். එසේ තීරණය කරන අය ඔබගේ දකුණු අත ඔසවන්න. சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும். යක්ෂයා ලැජ්ජාවටපත් වුණාවේ. அந்தகாரத்தின் ஆவிகள் வெட்கப்பட்டு අන්ධකාර போவதாக. බලවේගන් ලැජ්ජාවටපත් වුණාවේ. இந்த வார்த்தையை உன்னுடைய பாஷையிலே சொல்லு. මේ පදේ ඔබගේ වචනයෙන් කියන්න භාෂාවෙන්. ஆகிலும் கர்த்தாவே, එහෙන් ස්වාමිනේ உம்முடைய வசனத்தின்படி ඔබගේ වචනය නිසා என்ற வலையை போடுகிறேன். දැල් හෙලන්නෙමි. உம்முடைய வசனத்தின்படி ඔබගේ වචනය පරිදි இனி நான் ஜீவிப்பேன். මම ජීවත් වෙමි. உம்முடைய வசனத்தின்படி ඔබගේ වචනය පරිදි என்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவேன். මාගේ ජීවිතය ගොඩනගමි. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිමේ වේවා. அங்கேதான் நிறைவு. එමි ස්ථානයේ තමයි පූර්ණත්වය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති பிலிப்பியர் වේවා. 4ஆம் அதிகாரம் පිලිප්පි 4 19ஆம் வசனத்திலே 19 4:19
මාගේ දෙවියන් වහන්සේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල තමන්ගේ තේජස් සම්පතේ ප්‍රකාරයට නුඹලාගේ සියලු හිගකම් සම්පූර්ණ කරන සේක. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமைன்னா கர்த்தருடைய வருகையின் மாத்திரம் அல்ல அது. තේජසේ කියන විට ඒ උන්වහන්සේගේ ඊම නොවේ. இங்கிலீஷ்ல පමණක් නොවේ. சில பாஷையில தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. සමහර භාෂාවල පැහැදිලිව තිබෙනවා. ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய குறைவை நிறைவாக்குவார். ස්වාමින් වහන්සේගේ තේජස් සම්පතේ ප්‍රකාරයට அது නුඹේ සියලු හිඟකම් அது සම්පූර්ණ கிருபையின் කරන ஐஸ்வர்யம், ඒ කරුණාවේ සම්පූර්ණත්වය, மகிமையின் ஐஸ்வர்யம், තේජසේ සම්පූර්ණත්වය, இரக்கத்தின் ஐஸ்வர்யம். අනුකම්පාවේ සම්පූර්ණත්වය. தேவ பிள்ளையே දේව දරුව விசுவாசித்தால், இன்றைக்கு விசுவாசித்தால் අද ඔබ අදහන්නේ නම් நீ நிறைவை காண்பாய். ඔබ සම්පූර්ණත්වය දකිනවා. உன்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னன். ඔබගේ දෙවියන් වහන්සේ පොහොසත්. அவர் பிச்சைக்காரன் அல்ல, උන්වහන්සේ හිඟන්නේක් නොවේ. சம்பூர்ணமா கொடுப்பார். උන්වහන්සේ සම්පූර්ණයෙන් அந்த දෙනවා. மகிமையின் ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் මේ තේජස් සම්පතේ ප්‍රකාරයට உனக்கு இந்த வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. ඔබට ඔබ වෙතට මේ වචනේ தேவ පැමිණෙනවා. பிள்ளையே, இந்த வார்த்தையை விசுவாசி. දේව පුත්‍රයෝ මේ වචනේ අදහන්න. உன்னுடைய தேவன் ஐஸ்வர்ய ඔබගේ சம்பன்னன். දෙවියන් වහන්සේ පොහොසත්. அந்த ஐஸ்வர்யத்தின்படி ඒ තේජසේ සම්පතේ ප්‍රකාරයට குறைவை நிறைவாக்குவார். ඔබගේ අවශ්‍යතාවයේ இந்த සපුරනවා. கூட்டத்தை விட்டு போகும்போது நீ நிறைவோடு போவாய். මේ රැස්වීම නිමවි බැහැර වෙන විට සම්පූර්ණත්වය ඇතිව යනවා. இந்த படகுகளும் நிரம்பும். මේ ඔරු ඔක්කොම පිරෙනවා. இந்த படகுகளும் நிரம்பும். මේ සේනාවත් පිරෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති எப்படி වේවා. வசனத்தின்படி ஜீவிக்க பிரயாசப்படும் பொழுது, කොයි අවස්ථාවේද වචනය පරිදි ජීවත් වන්න උත්සාහ ஆண்டவருடைய කරන විට, ஐஸ்வர்யத்தை குறித்து நீ அறியும் பொழுது, ඔබ උන්වහන්සේගේ සම්පත ගැන ඉගෙන ගන්න විට, ஆண்டவர் கொடுத்தார்னா குறைவில்லாம கொடுப்பார். උන්වහන්සේ දෙනවා නම් ඔබ පිරි ඉතිරියන්ට දෙනවා. கர்த்தருக்கு மகிமை தேவன் உண்டாகட்டும். வහන්සේට මහිම වේවා. ஐஸ்வர்ய சம்பன்னன். උන්වහන්සේ அந்த පොහොසත්. ஐஸ்வர்யத்தின்படி அவர் உங்களுக்கு கொடுப்பார். උන්වහන්සේගේ තේජසේ සම්පතේ ප්‍රකාරයට ඔබට දෙනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. இப்போ 2 படகும் நிரம்பியாச்சு. දැන් ඔරු දෙකම පිරුණා. இதுல படிக்க வேண்டிய ஒரு வசனம் இருக்கு. මෙහි තවත් කියවිය යුතු පදයක් තිබෙනවා. வாசிங்கள் 6, 7 ஆகிய வசனங்கள். 6 7 පදද කියවන්න. ඔවුන් එසේ කළ විට මසුන් මහත් රාශියක් අසුවිය. ඔවුන්ගේ දැල් ඉරෙන්ට පටන් ගත්තේය. ඇවිත් තමුන්ට උපකාර කරන්නට අනික් ඔරුවේ සිටි හවුල්කාරයන්ට ඔවුහු සංඥා කළෝය. ඔවුහු ආකලි ගිලෙන තරමට ඔරු දෙකම පුරවා ගත්තෝය. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமுழத்தக்கதாக நிரப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இப்ப இந்த 2 படகுகளும் நல்ல வலையில எக்கச்சக்கமான மீன்கள் அகப்பட்டாய். ඒ ඔරු දෙකේ දැල් දෙකටම රාශියක් මසුන් අසු වුණා. அவங்க நண்பர்கள்லாம் அங்கங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. මිතුරන්ද දුර මසුන් අල්ලගෙන ඉන්නවා. இந்த படகில் இருக்கிறவர்கள் சைகை காட்டுறாங்க, வாங்க இங்க வாங்க ஹெல்ப் මේ பண்ணுங்க. ඔරුවල සිටිය අය සංඥා කළා එන්න එන්න කියා. எல்லாரும் ஒரு அல்லேலூயா போடுங்க. සියලු දෙනා හලෙලූයා කියමු. நல்ல இதை நான் படிச்ச போது මේවා කියවුව විට இப்ப பாருங்க, இப்போ இவர் பேர் அடிக்கடி மறந்துருந்தேன். සාම சாமராஜ் எனக்கு சரியா மைண்ட்ல வருது இல்ல. இவர் தான் பக்கத்துல நிக்கிறாரு, அங்க நிக்கிறார், மீன் பிடிச்சிட்டு இருக்க. මොහු තමයි මසුන් අල්ලගෙන ඒ දුර ඉන්නේ. இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணும். දැන් මට යමෙක් ඇවිත් උදව් කළ යුතුයි. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். අපි දෙන්නම රණ්ඩු කරනවා කියලා හිතමුකෝ. இவரை எப்படி நான் சைகை காட்டி கூப்பிட முடியும்? මොහුට කොහොමද මට සංඥා කර එන්න කියන්න පුළුවන්? வெக்கமா இருக்குல்ல எனக்கு. ලැජ්ජයි නොවේද? ஆனா அவசியம் ஹெல்ப் தேவை. නමුත් මට උපකාරයක් අවශ්‍යයි. கை கூப்பிடலாம்னு ஒரு ஆளே அன்னைக்கு சண்டை போட்டுமே. අත උස්සන්න බලනවා එදා රණ්ඩු කරානේ. அதனால எல்லாம் நல்ல சகோதரலா இருங்க. අපි සහෝදරයන් සිටියා. அப்பதான் சைகை காட்டினா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. එවිට තමයි සංඥා කරන විට ළඟට ඇවිත් උදව් அப்படி කරන්නේ. நாங்க ஐக்கியமா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். සහයෝගයෙන් එක්සත් වෙන්න අය අත ආමෙන්. උස්සවන්න. கண்டிப்பா இந்த வசனத்தின் பிரகாரம் சிநேகிதர்ல கை காட்டி வந்தா அத்தனை தட தட தடன்னு ஓடி வரணும். අනිවාර්යෙන්ම මේ වචනේ ප්‍රකාරයට ඔබ එසේ සංඥා කර අඬගසන විට මිත්‍රයන් දිගටම පැමිණෙනවා. மறுபடியும் கேட்கிறேன், නැවතත් අස්සනවා. எனக்கு பகையே கிடையாது பாஸ்டர், මට කිසිදු අමනාපයක් නැහැ පාස්ටර්. எல்லாரையும் நேசிக்கிறேன். සියල්ලන්ටම ප්‍රේම කරනවා. அப்படி இருக்கிறவங்க கண்களை மூடி கை தூங்க பார்க்கலாம். එසේ කියන අය ඇස්වසා තෝසවන්න බලන්න. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. හලෙලූයා කියන්න. இந்த பிள்ளைங்க எல்லாம் மொத்தமா உட்கார்ந்து கை தூக்குறதே கிடையாது. මේ என்னங்க எங்க சண்டை போட்டு வந்திருக்கீங்களே தெரியாது. කොහේ රණ්ඩු කරලා වෙලත් දන්නේ නැහැ. அப்படி கூப்பிடணும், வாங்க
சைகளையோ வாங்க வாங்க வாங்க. එන්න කියලා අතින් සංඥා කරනවා. கத்திரக சோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති அத்தனை වේවා. பேரும் வந்துட்டாங்க. එපමණ දෙනා පැමිණියා. தயவு செய்து சொல்றேன், කරුණාවෙන් කියන්නේ. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. මේ ගැන අවධානය යොමු කරන්න. பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட மனுஷரால் நிரம்பி இருக்கும். ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍යය මෙවැනි සෙනගකින් පිරීති වෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිම இவங்க වේවා. சைகை காட்டி கூப்பிட்ட பொழுது සංඥා කර හඬ ගැසූ විට எல்லாரும் வந்துட்டாங்க. සියල්ලෝම පැමිණියා. உங்களுடைய லைஃப்ல இருந்து இதை தூக்கி வெளியே போடுங்க. எல்லாரும் பகையை தூக்கி ඔබගේ අමනාපය පිටතට විසි කරන්න. இருக்கவே கூடாது. ඒ තිබෙන්නම හොඳ அந்த නැහැ. வாஞ்சை இருந்தாவது கை தூக்க பார்க்கலாம். ඒ ආශාව තිබෙන අය අත ඔසවන්න. ஹல்லேலூயா. கண்டிப்பா உங்களை கையை தூக்க வச்சிருவோம். අනිවාර්යෙන්ම ඔබගේ අත ඔසවන්න සලස්වනවා. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இல்லைன்னா அந்த වේවා. வசனத்துல அர்த்தம் இல்லைங்க. නැත්නම් මේ පදේ අර්ථයක් නැහැ அவங்க නේ. எல்லாரும் வந்துட்டாங்க. අප ඕම් සියලු දෙනාම ආවා. 2 படகுகளும் மீன்களால் நிறைந்தது. ඔරු දෙකම මසුන්ගෙන් පිරුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට இந்த ස්තුති වේවා. மீன்களுக்கு 2 அர்த்தம் கொடுக்கிறேன். මේ මත්ස්‍යයන්ට අර්ථ දෙකක් කියන්න. மீன்கள் என்று சொல்லுகிறது கொழுமையான ஒரு ஆகாரம். මත්ස්‍යයන් කියන විට ඒ පෝෂ්‍ය පදාර්ථයන් தேவன் පිරුණු உனக்குள்ளே ආහාර. கொழுமையை கொண்டு வர விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ අපට ඒ සාරත්වය ගෙන එන්න நீங்கள் කැමති වෙනවා. ஆத்துமாக்களை காண்பிக்கிறது. ඔබ ආත්ම දකිනවා. தேவன் நமக்கு நிறைய ஆத்துமாக்களை දෙවියන් தரப்போகிறார். වහන්සේ බොහෝ ආත්ම අපට දෙන්න යනවා. கர்த்தருக்கு மகிமை தேவன் வහන්සේට மகிமை உண்டாகட்டும். වේවා. 2 படகுகளும் நிறைந்தது. ඒ ඔරු දෙකම පිරුණා. இதனுடைய அர்த்தம் என்ன? මේ අර්ථය කුමක්ද? எபேசியர் 4:11 එපිස 4:14 கிறிஸ்து இயேசுவின் நிறைவுக்குள்ளே நீங்கள் வந்து சேர வேண்டும். ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ සම්පූර්ණත්වය තුළට ඔබ සිළු දෙනා පැමිණිය යුතුයි. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். අවසානයේ එක් කරුණක් කියා නිම කරන්න. இந்த 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 11 වෙනි පදයේ පවසන්නේ කුමක්ද? வாசிங்கள் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 11 වෙනි පදයේ කියවන්නේ. ඔවුහු තමුන්ගේ ඔරු ගොඩට ඇද සියල්ල අත්හැර උන්වහන්සේ අනුව ගියෝය. 5:11 மேலும் அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ඔව්හු තමුන්ගේ ඔරු ගොඩට ඇද සියල්ල අත්හැර இந்த- උන්වහන්සේ අනුව ගියෝය. இந்த படகு மறுபடியும் கரையை நோக்கி போகிறது. මේ ඔරුව නැවතත් වෙරළ කරා යනවා. வெறுமையா இல்லைங்க, හිස්ව නොවේ. அந்த நிறைவோடு போகிறது. පිරිලා கிறிஸ்துவை போல, ක්‍රිස්තුස් වහන්සේ මේ கிறிஸ்து இயேசுவின் நிறைவுக்குள்ள ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ සම්පූර්ණත්වය තුළ நீங்களும் நானும் ඔබත් මාත් அந்த நிறைவுக்குள் வந்த பிற்பாடு ඒ සම්පූර්ණත්වය තුළට පැමිණ நம்முடைய கரைக்கு போய் சேருவோம். අපගේ වෙරළ කලා ගමන් කළ கண்களை යුතුයි. மூடி கால்களை மடக்குவோமாக. ඇස් වසමින් දෙපා නමමු. இந்த படகுகளை குறித்து தேவனுடைய நோக்கத்தை பாருங்கள். මේ ඔරු ගැන දේව අදහස බලන්න. கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டு நாம் அந்த அக்கறைக்கு போய் சேருவோம். ක්‍රිස්තුස් වහන්සේ මෙන් මාරු කරන ලබ අප එගොඩ විය යුතුයි. 10 நிமிஷம் தான் இருக்கு. විනාඩි 10ක් තිබෙනවා. சரியான ஆவில் நிறைஞ்சுதான் அந்த கூட்டத்தை முடிக்கணும். හරි ආකාරයෙන් ආත්මෙන් පූර්ණව රැස්වීම නිම කළ යුතුයි. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. සියලු දෙනාම නැගිට සිටිමු. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. සියලු දෙනාම නැගිට සිටිමු. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිම ஆவியில වේවා. நிரம்புங்க, பைபிள் மேல மீச்சிடாதீங்க. ආත්මයෙන් පිරෙන්න නමුත් බයිබල් විශ්වාස எல்லாரும் කරන්න එපා. சீக்கிரம், நேரம் இல்ல, சீக்கிரம் எழும்புங்க. ඉක්මනින් නැගිටින්න. இந்த நிறைவுக்குள்ள நீ வர வேண்டும். මේ පූර්ණත්වය තුළට ඔබ පැමිණෙන්න ඕනේ. பரிசுத்த ஆவியின் உதவியை நோக்கி கூப்பிடு. සුද්ධාත්මයන් වහන්සේගේ උපකාරය පතා හඬගස්සන්න. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்பித்தான் අද அனுப்புவார். උන්වහන්සේ ඔබ පුරවා යවන්ට යනවා. ஒரு கேள்வி கேட்கிறேன், ප්‍රශ්නයක් අසන්නම්. கவனிங்கள். ඇහුම්කන් දෙන්න. கண்ணை திறக்க வேண்டாம். ඇස් අරින්න එපා. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே வெறுமையாய்த்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ඔබ යම් කිසි වාතාවරණයක් නිසා හිස්ව පැමිණෙනවා. මම පැමිණ සිටිනවා. அது எந்த வெறுமையோ உனக்கு தெரியும். ඒක හිස්කම කුමක්ද කියා ඔබ දන්නවා. கண்ணை மாத்திரம் திறந்துடாத. ඇස් අරින්න එපා. கர்த்தருக்கு நேராய் மனத்தாழ்மையோடு கூட, යටහත් සිටින් උන්වහන්සේ දෙස බලමින් ஆண்டவரே நான் ஒரு வெறும் பாத்திரமாய் வந்திருக்கிறேன். ස්වාමිනේ මම හිස් භාජනයක්ව පැමිණ සිටිනවා. அந்த வெறுமையாய் நின்ற படகுகளை போலதான் நான் இருக்கிறேன். ස්වාමිනේ එදින හිස් ඔරුමෙන් අද මම සිටිනවා. ஒரு காலத்தில் நான் நிரம்பி இருந்தேன். මම පිරී එක්කලක් ජීවත් இப்போது වුණා. எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். දැන් සියල්ල නැති කරගෙන සිටිනවා. ஆனால் நான் சீக்கிரமாய் கரைக்கு போக வேண்டும். නමුත් මම ඉතා ඉක්මනින් එගොඩ වෙන්න ඕනේ. என்னை நிரப்பும் ஆண்டவரே. මාව පුරවන්න இந்த ස්වාමිනේ. வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு. නැවත නැවත ඒ දේ උන්වහන්සේට පවසන්න. எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். ඒ තුළ ඇදහිල්ලක් පැමිණෙනවා. அப்போது கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசு. එවිට අත්පල සංධිය ආත්මයෙන් இது පිරෙන්න. நாம் நிரப்பப்படுகிற ඒ நேரம். තමයි පිරෙන්නා වූ වේලාව.